அஷ்டி விநாயகா, உன் பேருக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நல்லபடியா அமையணும்பா. ஐயா, நாங்க பஞ்சு பழக்க இந்த ஊருக்கு வந்தோம். என் புருஷன் உடம்புக்கு முடியாம உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. வைத்திய செலவுக்கு காசு இல்ல. இந்த ஊர்ல அவசரத்துக்கு உங்ககிட்ட பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அடகுக்கு என்ன பொருள் வச்சிருக்க? கட்டி இருக்கிற புடவையும் இந்த உடம்புல ஒட்டி இருக்கிற உசுரையும் தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லைங்க ஐயா. அவசரத்துக்கு போனா பணம் தருவேன்னு சொன்னவங்க நான் அடகுக்கு தான் பணம் தருவேன்னு சொல்லியா? ஐயா, என் புருஷன் உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குமா? அண்ணன் தம்பியா இருந்தா கூட அடகுக்கு பொருள் இல்லைன்னா 5 பைசா கூட தரமாட்டேன். பொருள் என்கிட்ட இருந்தாதான் திருப்பிக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு இருக்கும். கொடுத்த காசு திரும்பி வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு வரும். பொருள் இருந்தா ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஏமா சொல்ற கேட்க மாட்டேறிய? அறிவு வேணா? பொருள் இல்ல, பணம் வேணும். என்னையா மூர்த்தி, அடகு வைக்க ஒண்ணு இல்ல, அழுதா போதுமா? ஐயா, என் வயித்துல இருக்கிற குழந்தைய வேணா அடக வச்சுக்கோங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? அதெல்லாம் இங்க முடியாது, போமா. தங்கத்துல செஞ்ச பாத்திரத்துக்கு மதிப்பு இருக்கு, பித்தளையில செஞ்ச பாத்திரத்துக்கும் மதிப்பு இருக்கு. இது உசிரில செஞ்ச பாத்திரம் ஐயா, இதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, தயவு பண்ணுங்க ஐயா. இந்தமா, நான் ஒன்னும் மனசாட்சி இல்லாதவன் இல்ல. உன் குழந்தைய அடகு வாங்கிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் குடும்பக்காரன் இல்ல. இல்லைங்க ஐயா, நான் வாக்கு கொடுத்த மாதிரி குழந்தை பிறந்த உடனே கொண்டு வந்து கொடுத்துறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா. உன் புருஷனை காப்பாத்த வழியை பாரு. தாயம்மா, உன் புருஷனை பழைக்க வைக்க கொண்டு வந்த காசு பூரா அந்த ஆளு சாவுக்கு ஆகி போயிருச்சம்மா. என்னமாச்சு? புரியலையே. ஆண் குழந்தை தாயம்மா, தலையை மெல்ல மெல்ல பிடிச்சுக்க. தாயம்மா, உன் புருஷன் போயிட்டாரேன்னு கவலைப்பட்டியே, அவரே சிங்கக்குட்டி மாதிரி உன் வயித்துல வந்து பிறந்திருக்காரு. எல்லாரும் கிளம்புங்க, முத்தூரை தாண்டி பேச்சிப்பாறை வரைக்கும் போகலாம். தாயம்மாவும் குழந்தைய ஏதாவது வண்டியில ஏத்திக்குங்க. தாயம்மா, கிளம்புமா. நீங்க போங்க, நான் அப்புறமா உங்களோட வந்து சேர்ந்துடுறேன். அட, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உள்ள பெத்த பச்சை உடம்புக்காரி எங்க போற? வா போலாம். இல்லக்கா, நான் வரல. நான் தீர்க்க வேண்டிய கடன் ஒண்ணு பாக்கி இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். என்னம்மா சொல்ற? ஏய், யாருது இந்த குழந்தை? ஐயா, குழந்தை யாருதுன்னு தெரியலங்க ஐயா. விடிய காத்தால ஒரு அம்மா வந்து இந்த குழந்தைய அடகு பொருள்னு விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. இதெல்லாம் பார்த்து நீ சும்மா வரந்த? ஏய், அவங்க அம்மா எங்க இருந்தா கூப்பிடுப்பா. ஐயா, விவரம் தெரிஞ்சு நானும் 4 பக்கம் தேடி பார்த்துட்டேனுங்க. எங்க போனாங்கன்னு தெரியலங்க ஐயா. என்னடா சொல்ற? ஆமாங்க, பஞ்சம் முளைக்கிற கூலி கூட்டமுங்க. நம்ம ஊரு சோலி முடிஞ்சு வேற ஊருக்கு போயிட்டாங்க போட்டுருக்கு. எப்படியும் குழந்தை பார்க்கறதுக்கு வருவாங்க இல்லீங்களா? அது வரைக்கும் நம்மளா பாத்துக்க முடியும். அந்த அம்மா வந்து நாளைக்கு கேட்டா ரொம்ப படுமாப்பா. சரி, அந்த குழந்தைய நல்ல இடமா பார்த்து சேர்த்து விடுங்க. ஐயா, எடுத்துட்டு போங்க. என்னடா? நம்ம தொழுவத்துல லட்சுமி கண்ணு போட்டுருக்கீங்க. என்னது? லக்ஷ்மி கண்ணு போட்டுடுச்சா? ஐயா,
ஐயா இன்னைக்கு நமக்கு 50,000 லாபம் கிடைச்சிருக்கு. என்னடா சொல்ற? வாடிப்பட்டி சந்தைக்கு மத்தவங்க சரக்குலாம் வராதனால நம்ம தேங்காய் எல்லாம் ஒரே நாள்ல வித்து போய் அமோகமா லாபம் கிடைச்சிருக்கீங்க. ஐயா பொள்ளாச்சியில ஒரு அனாதை விடுதி இருக்குங்க, அங்க கொண்டு போய் குழந்தை விட்டுலாங்களா? வேணாம்பா, இவன் வந்ததுல இருந்து எல்லாம் நல்ல செய்தியா வந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா வர வரைக்கும் இவன் இங்கே இருக்கட்டும். ஐயா புள்ளைக்கு பேரு? அழகா சிரிக்கிற சிரிப்புல மனசையே ஆள்றான். இன்னையில இருந்து இவன் பேரு அழகர் சாமி. வேலை எல்லாம் எப்படி நடக்குது? எல்லாம் நடக்குது. வணக்கம் சார். வாகுடா, என்ன இவ்வளவு தூரம்? உங்க தோட்டத்துல இருந்து 50 லோடு தேங்காய் வாங்கிட்டு போயிருந்தேங்க. அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்க. அதே ஏன்ட்ட கொடுக்குற? அழகர் சாமி கொடுத்துருப்பா. வேலைக்காரங்க கூலியில இருந்து வரவு செலவு வரைக்கும் அவன் தானே பாத்துக்கிறான். நான் தான் எதுலையும் தலையிடுறது இல்லையே. அழகர் சாமியை தேடி பார்த்தேன், எங்கேயும் காணோம். அதான் பணத்தை உங்ககிட்ட கொடுத்து போலான்னு வந்தேன். சந்தைக்கு போயிருக்கான் வசூல் பண்றதுக்கு. வந்தவன அவனை பார்த்து கொடுத்துரு. சரிங்க. இந்த பண விஷயம் நமக்கு ஒத்து வராது. வர நல்லதுங்க. என்ன அழகு, பணம்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்குண்ணே. அண்ணா, நாங்களும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நெல்லுல இருந்து தேங்காய் வரைக்கும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்களும் அதுக்கு சரியானபடி காசை கொடுக்கறதுனால தான் எங்களுக்கு விவசாயம் பார்க்கறதுக்கு ஒரு தெம்பா இருக்குண்ணே. வரண்ணே. இரு அழகு, உலகம் புரியாத ஆளா இருந்துகிட்டு இருக்கிறிய. 80,000 ரூபாய்க்கு தேங்காய் வச்சிருக்க, 40,000 ரூபாய்க்கு பில்லு போட்டு கொடுக்குறேன். மிச்சத்தை நீ வச்சுக்க. பில்லு போட்டு கொடுத்த எனக்கு ஏதாவது கமிஷனை விட்டு. அண்ணே அண்ணே, நீங்க எங்க வரைக்கும் எனக்கு தெரியுதுண்ணே. இந்த தேன் எடுத்து கொஞ்சம் கையை நக்கவும் தானே செய்வா, அந்த பழமொழி தானே. ஆனா இங்க சமாச்சாரமே வேற. நான் வந்து இந்த அந்த கேஸ் இல்ல, நானே இங்க தேனி, அதாவது சேர்க்கிறவன். இப்போ நீ வேணா எங்க வீட்டுக்கு வந்து பாரு, அங்க வந்து இரும்பூட்டி பூட்டே கிடையாது. ஏன், நானே ஒரு பூட்டு தான். ஏன் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, எனக்குன்னு எங்க ஐயா நினைச்சிருந்தாலு நான் எங்க ஐயாட்டு இருந்திருக்க மாட்டேன். எனக்கு நான் நினைச்சிருந்தாலு நான் எங்க ஐயாட்டு இருந்திருக்க மாட்டேன். இது பாரு, நம்மளை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறவங்க கிட்ட நாம கடைசி வரைக்கும் நேர்மையாவும் நாணயமா நடந்துக்கணும். இது மட்டும்தான் இந்த அளவுக்கு தெரியும். இது பாரு, எங்க ஐயாவை ஏமாத்தணும்னு சொன்னதுக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்ப. பழக்கத்துக்காக சும்மா விட்டு போறேன். எகிரிக்கோ சோடிடு. எங்க நம்ம பெருசு காணா? பெருசாய் அழகு, என்னடா இங்க வாப்பா. அட என்ன? அட வா. சை 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 சை. அட வாப்பா. அடடடடடடா. கரும வளவரம் ராமடி தாங்க முடியல. சந்தைக்கு போனோமா தேங்காய் வித்தமா காசு வாங்குறமா இல்லாம கண்ணெடுத்து கூப்பிட்டு வந்துருக்கீங்க. அதான் தேங்காய் வித்தாச்சல, அப்புறம் மாங்காய் வித்தாச்சா, தேங்காய் வித்தாச்சாலே. கோயில்ல வயசு பொண்ணுங்கள பொங்க வச்சிருக்காங்க, லைட்டா சைட் அடிச்சு போலாம். ஏன்னா சின்ன பையனாட்ட அழுப்பு பண்றீங்க? அட சின்ன பையன் தான்ப்பா, மை ஏஜ் 29. கொலம்பஸ் கொலம்பஸ். அங்க பாருங்க, ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கு பாக்குது. என்னது ஐஸ்வர்யா? எங்க? என்னடா பொண்ணுங்கள ரோட்ல குத்து விளக்கு ஏத்திட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க? அட உனக்கு மேட்டரே தெரியாதா? இந்த பொண்ணை பார்க்க வர்ற மாப்பிள்ளை வீட்டு நாய்க்கெல்லாம் ஜொச்சி பச்சி எல்லாம் தின்னு போட்டு பொண்ணு வேணான்ட்டு எந்திரிச்சு ஓடி போயிருதுங்க. அது இந்த ஊர்ல நடக்கவே நடக்காது. வரிசையா நிக்கிற பொண்ணை பார்த்து உடனே செலக்ஷன், நெக்ஸ்ட் மேரேஜ். எப்படி லேட்டஸ்ட் சுயவரம்? சரி, இப்ப யாரு கல்யாணம்? என்னைய மறுக்க இதே கேள்வி கேக்குற? கல்யாணம் எனக்கு தாயா? ஏன் எனக்கு கல்யாணம் ஆகிறது உனக்கு இஷ்டம் இல்லையா? லைஃப்ல எத்தனை நாள் நான் பேசுறதா இருக்கிறது? அது என்னையா கேள்வி கேக்குறீங்க? அதுக்கு எதுக்கு இத்தனை பெரிய அழியாச்சே? போ அழகிரி. என்ன எல்லாம் சொல்றீல்ல, நம்ம ரெண்டு பேரும் சந்தையில பாதி விட்டு வந்து இல்ல. அந்த நாய் அங்க என்ன பண்ணுது பாரு. நாயா? எனக்கு என்னமோ பண்ணி மாதிரி தெரியுது. ஆனா அது நாய் தான்ப்பா, திங்க தெரியாம தின்னு வீங்கி போச்சு. உடுமலைப்பேட்டையில 1000 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு. ஊட்டி கொடைக்கானல்ல அங்க பங்களா இருக்கு. அப்படிங்களா? எங்க வீட்டுக்கு யாராவது விஐபி வந்தா கை நினைக்க போக மாட்டாங்க. அப்படிங்களா? என்ன நம்பி 1000 குடும்பம் இருக்குங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இது எப்படிங்க? இவர் எங்க ஊருக்காரர், கேட்டு பாருங்களேன். ஆமாங்க, இவருக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குதுங்க. 2 கப்பல் இருந்ததுங்க. போன வாரம் தண்ணியில வரும்போது 2ஆ விரிஞ்சு போச்சுங்க. இந்த ஊரே இவரை நம்பித்தாங்க இருக்கு. ஆனா இவர் மட்டும் தினம் சாணி பொறுக்குனா தாங்க இவரு கஞ்சி. என்னங்க பண்ணையார திட்டுறீங்க? பண்ணையாராங்க இவன், தொன்னையாரு. உட்கார வச்சு 1 டம்ளர் கஞ்சி கொடுங்க, 1 வாரத்துக்கு உங்க வீட்டுல சட்டிபானை கழுவுவான். யோ, பண்ணையார்னு போய் சொல்லி ஏமாத்திரியா? போயா. உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு போறாங்க. ஆமா, சரி விளக்க வச்சுட்டு போ, போலீஸ் புடிச்சுக்க. வெளியே இருந்தா விளக்கு திருடுவா, உள்ள இருந்தா செம்ப திருடுவா. மகா மோசமான பையங்க. ஐயோ, இது நம்ம பொண்ணுங்களா? ஆமாங்க. எத்தனாவது கல்யாணம் இது? டிங்கிரி டக்காடோ. பியூட்டிஃபுல் 50 kg தாஜ்மஹால் எனக்கா? ஃளைட்டில் வந்த நந்தவனம் எனக்கா? அண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. முடிச்சிடலாம் அண்ணா. அட வேணாம் வாப்பா. அண்ணா நல்லா இருக்குண்ணே. ஆனா அந்த கர்மாந்திரம் வேணாம் வா. படவா ரஸ்கல்,
ஏன் அந்த பொண்ணோட அம்மா பார்த்தா நோடுறீங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட அம்மா இவர் பொண்ணு பார்த்தாரா, அந்த கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப அந்த அம்மாவோட பொண்ணை பார்த்தாரா, அதான் ஓடுறாரு. பேபி சொல்றது உண்மையானே? அட சும்மா இருப்பா, நான் ஒரிஜினல் பேபி கரெக்ட் பண்ணிட்டு இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இவன் பழசெல்லாம் கிண்டிட்டு இருப்பாப்பா. என்ன அழகுக்கு உங்க வரலாம்னு தெரியுமா? என்ன பெரிய கிளியோ பண்ற அவளுக்கு எல்லாம் இருக்குடா. என்ன வெண்ணெய் கடிச்ச மாதிரி ஓடுறீங்க? சொன்னா நாங்க ஓடு. கோயில் யானைய சுட்டுக்கொள்ள போறாங்களா? அழகே பாத்தியா அநியாயத்தை? வாங்கின கடன் கொடுக்கலன்னு யானையவே சுட்டுக்கொள்ள பாக்குறான். ஐயா ஒரு வாரம் பொறுத்துக்கு, திருவிழா முடிஞ்ச உடனே பணத்தை திருப்பி கொடுத்துருங்க ஐயா. எத்தனை திருவிழாக்கள இதே கதையை சொல்லுவேன், கேட்ட பணமே சம்பாதிக்கலங்கிற. பேசாம அதை கொன்னுடுவோம். ஐயா அது தெய்வங்க ஐயா. அப்ப தெய்வத்தை மட்டும் அடகு வச்சு போய்க்கலாமா? என்னால இதெல்லாம் வச்சு 5 காசு 10 காசு வச்சு சம்பாதிக்க முடியாதுப்பா. ஒரே அடியா கொன்னுடுறேன். தந்த நல்ல வேலைக்கு போவோம். எனக்கு உண்டான காசை எடுத்துக்கிட்டு மிச்ச காசு தரேன், அதை வச்சு பழச்சிருப்போம். ஐயா தெய்வம் தந்த காத்துறா. ஐயா வேணாங்க ஐயா. ஐயா காளி வேண்டாம், அதை சுற்றுறாத. ஓஹோ அழகர் சாமியாக்கம். இவன் இம்சை தாங்க முடியப்பா. நம்ம ஊர்ல வந்து தொல்லை பண்றான்னு பார்த்தா இங்க வந்து தொல்லை பண்றானா? இது இவரோட வாழ்க்கை பிரச்சனைடா. உன் அதிகாரத்தெல்லாம் தென்னந்தப்புல வச்சுக்க. அங்கதான் 4 பேர் கை கட்டி கேட்பாங்க. எனக்கு ஒன்ன மாதிரி வக்கனையா பேச தெரியும்டா. அசலூர் ஆட்சியை பாக்குறேன். இத பாரு, பிரச்சனை பண்ணா மரியாதையா போயிரு. நான் பிரச்சனை பண்ணலப்பா, பணம் வரல, அத சுட்டு வசூல் பண்றேன். பணத்தை வேணா நான் கொடுக்கறேன்டா. இந்த போருமா. உன்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குறதுக்கு நாங்க ஒன்னும் கேடு கட்ட போன பரம்பரை கிடையாது. உன்னை சொல்லி குத்தம் இல்லப்பா. உன்னை தள்ள தூக்கி வச்சு ஆடுறாரு என் மாமங்கார, அந்த ஆளை சொல்லணும். அனாவசியமா எங்க ஐயா பத்தி பேசாதடா. இப்ப இத விட போறே இல்லையா? அடகு பொருள் வச்சா அத காலகாலத்துல திருப்பணும். அப்படி திருப்பலன்னா நாங்க இப்படிதான் பண்ணுவோம். இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? அடகுக்கு வந்த பயல முறைக்காதடா. உன்னை மீட்டுட்டு போறதுக்கு ஆளை காணோம். கேவலம் காசுக்காக உங்க ஆத்தா உன்னையே அடமான வச்சுட்டு போயிட்டா. இப்ப அவ காசுக்காக எங்க எப்படி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ. வச்ச அடகு பொருளை மீக்கிறதுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒருத்தர் வருவான்டா. ஏன்னா அந்த பொருள் அவனுக்கு சொந்தம். அது மேல அவனுக்கு அன்பும் அக்கறையும் இருக்குது. அழகு என்ன இவ்வளவு சீரியஸ் ஆயிட்ட? ஒரு வகையில பார்த்து நான் இதுவும் ஒண்ணுதானே. இதை மீக்கிறதுக்காக ஆள் இருக்குது. என்ன அடகு வச்சாத்தா எங்க இருக்காதுன்னு எனக்கு தெரியல. சரி சரி, ஊருக்கு போறதுக்கு வண்டி எல்லாம் கட்டாங்க, எல்லாம் ரெடியா இருக்காங்க. சீக்கிரமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன கஷ்டம் வந்தாலும் உயிருள்ள ஜீவனை அடகு வைக்காதீங்க. ஏன்னா அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். யாரா அவன் என் பையன் மேல கைய வச்சுவேன்? தைரியம் வந்தா வெளியே விடா, கண்ட துண்டுமா வெட்டி போட்டுறேன். வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஒரு காட்டெருமையும் மலைப்பாம்பு வந்திருக்கு. நாங்க கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது. எங்க உங்க முதலாளி? ஏன் எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா? என்ன சொல்லணுமோ அதை எங்கிட்டே சொல்லிட்டு ஓடி போயிரு. பாத்தியா மாப்பிள, நீ இருக்கும் போதே இந்த வேலைக்கார பசங்க என்ன எவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசுறானுங்க. அது சரி, நீ முதல்ல அக்கா புருஷன் மரியாதை கொடுத்தாதானே அவனுங்க கொடுக்கறதுக்கு. ஏன் இப்ப என்னாச்சு? என்ன ஆச்சா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க அக்கா பையன் மேல கைய வச்சிருப்பான் அந்த அனாதை பையன். இவன் அக்கா மாவனா? உன் கூட்டாளுக்கு பிறந்தவன் நீ அவன் புள்ளன்னு சொல்லிக்க. எங்க அக்கா மாவன் சொல்லி செத்து போனவன் கலங்கப்படுத்தாத. உங்க அக்காளுக்கு ஒரு புள்ள பெத்து கொடுக்க வக்கு இருந்தா நான் ஏன் இன்னொருத்திக்கிட்டு போறேன்? வைத்தி, உனக்கு என்னதான் வேணும்? தப்பு செஞ்ச இந்த வேலைக்கார பையன் என் மகன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அழகு அனாவசியமா வம்புக்கு போக மாட்டான். உன் மாவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான்.
அதனால அழகு மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. மன்னிப்பு கேட்கல நான் சும்மா விட மாட்டேன். ஐயா நேத்துக்கு பேங்க்ல இருந்து பணம் எடுத்தீங்களா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதை கொடுத்துடலாங்களா? அப்பா எதுக்குப்பா மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு விட்டுருங்கப்பா. அழகு இவங்க ரொம்ப ரோசக்காரங்க, மான மரியாதை கட்டுப்பட்டவங்க, மன்னிப்பு கேட்டுரு. அடடா, நமக்குள்ள எதுக்கு மன்னிப்பு? அழகு யாரு? நம்ம புள்ள. அடி வாங்கந்து யாரு? என் புள்ள. அப்ப மன்னிப்பு வேண்டாம், பணம் தான் வேணும். வேணும். கொண்டாங்க ஐயா, கொடுத்துருங்க. அப்பா யோ எதுக்கே துப்புற? யோ எச்சி வந்தா என்ன பண்றது? உங்க ஊர்ல எச்சி வந்தா என்ன பண்ணுவீங்க? முழுங்கிருவோம். ஓ அதையும் விட மாட்டீங்களா? இவங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க மாசம் மாசம் வாரி கொட்டுறதுனால தான் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு போறாங்க. இவங்களுக்கெல்லாம் இருக்கியா பணம் கொடுக்கணும்? நான் அவங்களுக்கு பயந்து கொடுக்கல. எங்க அக்காவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. அவ உயிரோட இருந்து அனுபவிக்கல, இவங்க அனுபவிக்கிறாங்க. டேய் பேபி, என்னடா பண்ற? ஏன்னா இந்த மஞ்சள் செடி எப்படின்னு வளருது? மஞ்சள் கிழங்கு புதைச்சா வருது, அப்ப மாமரம் மாங்கொட்டை புதைச்சா வருது. என்ன மரமும் அப்படித்தானே? அதுவும் அப்படித்தான். அப்ப மனுஷன் போச்ச ஏன் வளர மாட்டேங்கிறேன்? டேய் ஏன்டா இந்த குறுக்கு மறு கேள்வியில என்கிட்டயே கேக்குற? அண்ணே எதை பார்த்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டேன். பகுத்தறிவு வளரும். ஆமா, இவர் பெரிய பெரியார் பேரன், பகுத்தறிவு வளர்த்து வெளியூருக்கு சப்ளை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கேள்வியில என்கிட்ட கேட்காத. சொல்லுங்கண்ணே. டேய், பேச மாட்டா. சொல்லுங்கண்ணே. கையோட டேய், என்னடா இங்க சத்தம்? ஐயா இவன் இங்க இருந்தா நான் வேலை பார்க்க மாட்டேன். ஐயா தந்தி வந்திருக்கு. தந்தியில் என்ன வந்திருக்கு? என் பொண்டாட்டி ரொம்ப சீரியஸா இருக்கா. அப்ப நீங்க போகணும்ல? தாலி கட்டின பாவத்துக்கு போய் தானே ஆகணும். என்ன அது கொஞ்சம் கூட பதட்டப்படாம பேசுறீங்க? உறவுன்னா ஒட்டி இருக்கணும். தள்ளியே இருந்தா எப்படி ஒட்டும்? கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துல இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிக்கலன்னு அவ சொன்னா, இந்த மண்ணை விட்டு வர முடியாதுன்னு நான் சொன்னேன். என்னை விட பட்டம் தான் முக்கியம்னு அவ போயிட்டா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ என் பொண்டாட்டியா திரும்பி வரவே இல்லை. ஒரு பொண்ணை பெத்துட்டனே, அதுக்காக தான் நான் அடிக்கடி போய் எவ்வளவே பார்த்துட்டு வருவேன். செலவுக்கு பணம் கேட்பா, பல லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தா எப்படியா வரும் பாசம்? 1000 தான் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்க அங்க இருக்கிறதா என் நியாயம். ஐயா வண்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அழகு, நீ என் கூட வா. படுமா. டாக்டர், உடம்புக்கு என்ன? பல்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியதானே? நான் தாங்க வேண்டாம்னு சொன்னேன். என் நிலைமை எனக்கு புரிஞ்சு போச்சு. எதுக்காக மத்தவங்களுக்கு வீணா சிரமம் கொடுக்கணும்? ஏமா இப்படி பேசுறீங்க? ஐயா இருக்காருல, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இது காலம் கவலைப்படலப்பா. எதிர்பார்த்தது தானே. உங்க ஐயாவுக்கு நான் செஞ்சிருக்க பாவத்துக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஜானகி, இதெல்லாம் பேசிக்கிட்டு. ஆமா, சுஜா எங்க? காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு போயிருக்கா. இந்த நேரத்துல என்ன ஃபங்க்ஷன் வேண்டி கிடக்கு? அழகு, போய் அவளை கூட்டு வா. இந்த மாதிரி நேரத்துல ஏதோ அவளை கூட இருக்க சொல்லுது இல்லையா? ஏன் பொண்ணாச்சே, நல்லது சொன்னா எடுத்துப்பாளா? அவளுக்கு அவ சந்தோஷம் தான் முக்கியம். சுஜா, ஏய் சுஜா, நம்ம ப்ரோகிராம் சூப்பர்னு எல்லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பேசிக்கிறாங்கடி. ஆமாடி, அடுத்த எஸ்ஐடி காலேஜ் ப்ரோகிராம் இருக்கு. வா, எப்படி பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். இதான் டைம். அமைதியாலாம் ப்ரோகிராம் பார்க்க கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலாட்டா பண்ணனும். ஓகே, லாஸ்ட் இயர் நம்மள எவ்வளவு டீஸ் பண்ணாங்களோ அதை விட அதிகமா இருக்கணும். யாருக்கு காமிக்கலாம்? கம் ஆன். சுஜாமா, நீயா எதுக்கு இங்க வந்த? அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். அது எனக்கு தெரியும், எனக்கு வேற வேலை இருக்கு, நீ போ. என்ன மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பு எல்லாம் பேசுறீங்க? ஐயா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? மரியாதை இங்க வெளியில போ. ஏய், இவங்க முன்னால உனக்கு மரியாதை வேணும்னா பேசாம கூட வீட்டுக்கு வந்துரு. அப்படி இல்ல ஒரு வேலைக்காரன் உன்னை தொட்டு தூக்கிட்டு போயிட்டான்னு இவங்க எல்லாம் நாராசமா பேசுவாங்க. எப்படி வசதி? அப்படியே எப்படியா? ஜானகி, ஜானகி, டாக்டர் சீக்கிரம் வாங்க. ரொம்ப சீரியஸா இருக்கு, ஹாஸ்பிடல் கொண்டு போறதா பெட்டர். உடனே ஹாஸ்பிடல் போன் பண்ணி. வேண்டாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஜானகி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சொன்னா கேளுங்க, நான் இப்பவே பேசி ஆகணும். டாக்டர், எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. சொல்லு ஜானகி. நம்ம வாழ்க்கை பாழானதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். என்னதான் நான் திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் என்ன அடக்கி நல்லது கெட்டது புரிய வச்சிருந்தீங்கன்னா
என் வாழ்க்கையும் கேட்டிருக்காது, உங்க வாழ்க்கையும் கேட்டிருக்காது. தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பொண்ணு என்ன மாதிரியே வளர்ந்துட்டா. எனக்கு அமைஞ்ச மாதிரி வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சிடக்கூடாது. அதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் அவளுக்கு அடங்கி போறவனா இருக்க கூடாது, அவளை அடக்கி நல்ல வழிக்கு கொண்டவரவனா இருக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன ஜானகி, நம்ம பொண்ணு வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இல்லையா? உனக்கு குணமான உன்ன நீ நானும் சேர்ந்துதான் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடணும். ஜானகி, ஜானகி, புறப்படலாமா? அப்பா காத்துட்டு இருக்காரு. அந்த ஆள் காத்திருந்தா எனக்கு என்ன? என்ன மாதிரி அப்பா போய் மரியாதை இல்லாம? அப்பாவா? அப்படின்னா அவர் எனக்காக என்ன செஞ்சாரு? ஊர்ல இருந்து காசு அமிச்சா பாசம் வந்துருமா? இந்த மாதிரி உறவே எனக்கு தேவையில்லை. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி உறவெல்லாம் வேணும்னாலும் கிடைக்காது, வேண்டாம்னாலும் விட்டு போகாது. அழகு, அவ ஊருக்கு வர சம்மதிச்சதே பெருசு. வண்டியில ஹலோ, எங்க அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு தான் உங்க கூட வர. வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருப்பேன்னு நினைக்காதீங்க. இன்னும் 10 நாள், அதுக்கப்புறம் யார் தடுத்தாலும் நிக்க மாட்டேன். வண்டி எடு. அழகு, என்னாச்சு? ரேடியேட்டர் ஃபயர் ஆயிருச்சுங்க. எனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, வண்டி கொஞ்சம் தண்ணி வேணுங்க, சரிங்களா? பின்னாடி இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. ஐயா, இது பண்ணுங்க. உட்காருங்க. ஏம்மா, உடம்பு சரியில்லையா? இல்லப்பா, பாரம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான் தடுமாறிட்டேன். ஏம்மா இவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்கிறீங்க? ஏன் பிள்ளைங்க யாரும் சம்பாதிச்சு போடுறது இல்லையாங்க? இருந்தா போட்டிருப்பான். இப்படி 4 திசையிலையும் ரோடு போட்டு கஷ்டப்படுறது, எந்த திசையிலையாவது அவனை பார்க்க மாட்டோமான்னு தான். என்னம்மா சொல்றீங்க? பெத்த பிள்ளைய தொலைச்சிட்டு ஊர் ஊரா தேடிட்டு இருக்கேன் நான். ஏன்பா சிரிக்கிற? நீங்க தொலைஞ்சு போன உங்க பிள்ளையை தேடுறீங்க, நான் எங்க அம்மாவை தேடிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் நானும் ஒரே ஜாதிதாம்மா. யோ, என்னையா பண்றாங்க? வந்து வண்டி எடு. உங்க முதலாளி அம்மா சத்தம் போடுறாங்க, போப்பா. நான் போறது இருக்கட்டுமா, நீங்க பார்த்து வேலை செய்யுங்க. கவலைப்படாதப்பா, என் பிள்ளைய பாக்குற வரைக்கும் என் உசிருக்கு ஒன்னும் ஆகாது. வரமா? பத்திரமா போப்பா.
கரெக்ட்மா. இப்படித்தான் வலது கால் எடுத்து வச்சுதான் இறங்கணும். அதான் குடும்பத்துக்கு நல்லது. ஏன் எடுத்துக்கால் வச்ச வீடு இடிஞ்சிருமா? சபாஷ் மருமகளே, முட்டாள்தனமான கலாச்சாரத்தை பட்டுன்னு போட்டு உடைச்சிட்ட. உன்ன மாதிரிதான் என் மகனும். இவன் தான் உன் முறமாப்ல. நான் யாருன்னு பாக்குறியா? உங்க அப்பனோட அக்காள போனா போதுன்னு கட்டிக்கிட்டவன். இதுக்கு முன்னால் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. அது ஏன் இவங்க 2 பேர் போட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்ல தொங்குமே? ஏய், நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? நானு கொள்ளை அடிக்கிறது, திருவிழாவில் புட் பாக்கெட் அடிக்கிறது, இந்த மாதிரி டீசென்டான பிசினஸ் எல்லாம் இவங்க கைவசம் இருக்க. சும்மா இருப்பா. மாப்பிள, நான் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை பெருசா எடுத்துக்க மாட்டேன். நான் தான் இந்த வீட்லயே சம்பந்தம் பண்ண போறேன். அது வரைக்கும் உன் வீட்டுக்கு போலீஸ் வராம பாத்துக்க. ஏய், வாமா. வாட் இஸ் திஸ்? இந்தியன் கல்ச்சர், தமிழ் வெல்கம், சென்டிமெண்ட். சென்டிமெண்ட் ஆவது மண்ணங்கட்டியாவது. அடி திமிர பாருங்க. இதுகளெல்லாம் நாளை மிதி மிரிச்சாத புத்தி வரும். விடுகிறாரு, படிச்ச பொண்ணு அப்படித்தான் இருக்கும். என்னப்பா இவ்வளவு திமிரா? எவ்வளவு திமிர் இருக்குதோ அவ்வளவு சொத்துடா. இவ்வளவு கட்டி சமாளிக்கிறது கஷ்டம் தான். டேய், விரல் அழகா இருக்கணும்னா நகத்தை வெட்டித்தான் உனக்கு பழக்கம். விரலால உயிருக்கே ஆபத்துன்னா விரலையே வெட்டித்தான் எனக்கு பழக்கம். பிரச்சனைன்னு வந்தா எப்படி வெட்டி சாய்க்கணும்னு எனக்கு தெரியும். அவளை கட்டிக்க நீ தயாரா இரு. அன்பே அன்பே கொல்லாதே, அன்பே அன்பே கொல்லாதே, அன்பே அன்பே கொல்லாதே. கரெக்ட் பேக்ரவுண்ட். கண்ணே கண்ணே கிள்ளாதே. கண்ணே கண்ணே கில்லாதே. டேய், நீங்க படம் வந்த? நீங்க படம் பார்த்து வந்துட்டேனே. சரி, தெரியும் பாரு. ரசிச்சு பாருங்க. ஏய், என்ன மேன் பாக்குறீங்க? நான் ஒண்ணும் பாக்கலீங்க. இவன் தாங்க பாக்க வேண்டாம்னா அவன் பாக்கலான்னு சொன்னானுங்க. இருந்தாலும் நான் வேண்டான்னு சொல்லி 2 பேரும் பார்த்துட்டு அப்புறம் யார்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்புறம் போய் வளராதையா? நான் உளரலீங்க. பாருங்க, நான் உளரலீங்க. இவன் தாங்க உளர வச்சுட்டான். ஐயோடா, என் ஆயுசுல இந்த மாதிரி அழக நான் பார்த்தது இல்லையடா. ஏண்டா, இந்த வெட்டி வெட்டி போறாங்களே, அது என்னடா அது? இடுப்பு இடுப்பு. ஓ, இதான் இடுப்பா? எம்மா, கனவுல தான் வந்து எனக்கு இம்சு கொடுக்குறான்னா இப்ப ரியலாவும் வந்து இம்சு கொடுக்குறாளே. உங்களுக்கு கனவு கூட வருமானே? கனவுல தானே கலர் கலரா வந்து கலக்குறா. இது நல்லா இல்ல. நல்லா இருக்கான்னு இது நல்லா இல்லைண்ணே. நல்லா இருக்கான்னு தான் நான் பார்த்து சொல்றேன். என்ன இருந்தாலும் நமக்கு வேலை கொடுக்குற முதலாளி பொண்ணு பாக்குற தப்பு இல்ல. ஐயோ, நீ என்ன உண்டாவா மாறுற? நீ தானே பாத்துட்டு வந்த. டேய், கல்யாணம் ஆகாத சின்ன பையன் ஆசையில பாத்துட்டு வெளியில சொல்லிடாதடா. இது துரோகம். டேய், பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதடா, வெளியில சொல்லிடாதடா. எனக்கு பொய்யா பேச தெரியாதே. டேய், ஒரே நாள்ல ஹரிச்சந்திரனா மாறாதடா. எனக்காக ஒரு நாள் அட்ஜஸ்ட்ரா. சரி, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பொய்யே சொன்னதில்ல. அம்மா, என்ன அதிர்ச்சி தான். உங்களுக்காக ஒன் டைம் பொய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுவே பொய் தான். போன உடனே இவன் சொல்லிட்டு தான் தண்ணியே குடிப்பான். அட பாவீங்களா, பலி கொடுக்குற ஆடு மாதிரி என்ன கட்டி போட்டீங்களாடா. ஏய் கருவாயா, போட்டு கொடுத்துட்டியா? ஐயோ, பொய்யா பேச தெரியாதே. கேளுங்கம்மா. உன்னை சும்மா விடக்கூடாது. உன் திமிர அடக்கணும். இதால 50 அடி கொடுத்தாதான் இனிமே கனவே வராது. ஐயோ அம்மா, நீங்க அடிச்ச கையெல்லாம் நோவும். உங்க அடியை நானே அடிக்கிறேன். டேய் பாவி, பஞ்சம் தீக்கிற நேரமாடா இது. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? Shut up. அனாவசியா பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அம்மா, இனிமே நான் தூங்கவே மாட்டேன். கனவுல நீங்க வரவே மாட்டீங்க. கருவா நாயகட்டு சவுக்க போடுங்க. சந்தர்ப்பத்துல வீசினாலும் வீசிடுவா. என்னம்மா இது? ஏன் அவன் இப்படி கட்டி போட்டுருக்கா? இவ உயிர் எடுக்கணும் டாடி. ராஸ்கல், இவ என்ன பண்ண தெரியுமா? நான் குளிச்சுட்டு வரும்போது பார்த்து கனவு கண்டிருக்கான். அழகு, நீயாவது என்ன காப்பாத்து அழகு. எப்படி நான் காப்பாத்த முடியும்? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அட என்னப்பா பல்ட்டி அடிக்கிற? கட்ட ஒத்து விடப்பா. நீங்க சும்மா இருங்க டாடி. உங்க தோட்டத்துல வேலை செய்யற ஒருத்தர் உங்க பொண்ண கனவு கண்டு வர்ணிக்கிறானா உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவனை தண்டிச்சாதான் மத்தவங்களும் இதை பார்த்து பயப்படுவாங்க. கரெக்ட், 100% கரெக்ட். அப்ப அடிச்சது இருந்தேன். ரொம்ப நாளா வெயிட்டிங்க. உனக்கு அவர்கிட்ட உதவ வாங்கி சலிச்சு போயிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நல்ல சான்ஸ் தரேன். ஏப்பா, நல்ல ஒரு பெரிய கண்ணாடியை பார்த்து எடுத்துட்டு வாங்கப்பா. என்னது கண்ணாடியா? எல்லாம் சுத்தி நின்று அடிக்க போறானுங்களா?
ஐயோ, கண்ணாடி எதுக்கு கொண்டு வர சொல்றாங்க? தலையெல்லாம் சீவி மேக்கப் கேக்கப் போட்டு அடிக்க போறாங்களா? ஆனா கரும முடிச்சவங்க சொல்லவும் மாட்டாங்கறானுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கறானுங்க. கண்ணாடியில் அண்ணனோட உருவம் தெரியுதுல்ல? ஆமா. போட்டு சாத்து. என்னது சாத்து பாரு, ரொம்ப நாள் ஆசையில் உனக்கு. எதுக்கு கண்ணாடி அடிக்கணும்? அவரோட கனவுல உன்னோட உருவம் வந்ததுல, அதனாலதான் அவரோட உருவத்துக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி? ஏன்னா தண்டனைன்னு கொடுத்தா அது கரெக்டா இருக்கு. ஏனுங்க? சரிதான். மனுநீதி சோழனுக்கு அப்புறம் கரெக்டான தீர்ப்பு கொடுக்கிற ஒரே ஆளு நீதாப்பா அழகிரிசாமி. அப்படியே இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னா பாக்குறவங்களுக்கு கனவு மட்டும் வராது, வேற என்னென்னவோ வரும். ஆமா, அது ஏன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அப்பாவி கிராமத்து ஜனங்களோட மனசை கெடுக்கிற? ஏன்னா இங்க எல்லாம் ரொம்ப காஞ்சி கிடக்குறானுங்க. அவன் தலையாடுற மாதிரி. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரானடா. ஓ, நீ நல்லா அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க. இப்படி வந்தீங்கன்னா நடக்கிறது சொன்ன. இப்ப நீ டவுனுக்கு போன, பெரிய படிப்பு எல்லாம் படிச்ச, நாகரிகம் எல்லாம் கத்துக்கிட்ட, அந்த படிப்பை மட்டும் வச்சுக்க, அது சமுதாயத்துக்கு பயன்படு. நாகரிகம் ரொம்ப Idiot. உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். அப்புறம்னா அழகு சுஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயமாச்சே. மாப்பிள்ளை யாருங்க? ஐயோ, அவரை காட்டுங்களே, மூஞ்சியை கடைசியா பாத்துக்கிறேன். ஷோ, மாப்பிள்ளை இனிமேல் தான் பார்க்கணும். அவ வந்து இவளுக்கு அடங்கினவனா இருக்கக்கூடாது, இவளை அடக்கிறவனா இருக்க. நீ என்ன பண்ற? சக்கரபாளையத்துல வேலுச்சாமின்னு ஒரு புரோக்கர் இருக்கார் பாரு, அவரை கூப்பிட்டு வந்துரு. ஆட நீங்க என்ன ஒரு பேர் சொல்றீங்க? பெரியநாய்க்கு மாலையே, தூக்கமாலையே, அனுப்பர் மாலையே, கணக்கம் மாலையே. ராஜபாளையத்தை விட்டியாப்பா? அண்ணா அது கோம்ப நாய்க்கு தானே ஃபேமஸ். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை அந்த ரேஞ்சில அப்ப எதிர்பார்க்கணும். கடிச்சா கபக்குன்னு பதில் கடிக்கணும்ல. சும்மா இருங்க, இப்படிதான் இவர் ஏதாச்சும் குறுக்கு பேசிட்டாரு. குறுக்க பேசினா தப்பா பேசு. நீங்க இருங்க, நான் போய் புரோக்கர்ல எல்லாம் கூப்பிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க, நம்ம வீட்டுல தூணுங்க நிறைய இருக்கு, கட்டி வச்சு சவுகால அடிக்க சொல்லுவோம். ஏய், அது சரி, அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துட்டாங்களா? அட என்னையா வர்க்காம இருக்க, அதையே கேக்குறேன். கட்டிக்கிறவன் தான் கேக்குறேன், இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண ஒத்துக்கிறியான்னு. சும்மா இருடா, முதல்ல மாப்பிள்ளை பாப்போம், அப்புறம் சம்மதத்தை வாங்கிக்குவோம். சரி. அப்புறம் என்ன சம்மதத்தை வாங்குறது? உடம்பு ஃபுல்லா வீங்க வேண்டியதுதான். இதுக்கு நான் வரவே மாட்டேன். என்ன வர மாட்டேன்? குறவழி வரைக்கும் தினம் கொட்டிக்கிறீங்களா? தின்ன சோறு ஜீரணமாக இருக்க ஏதாச்சும் பண்ணோம்னா வேணா வெத்தலமாக்கு போடுறேன். என்னது? வேணான்னா போட்ட வெத்தலையே துப்பிடுறேன். ஐயோ, சரி, எதுக்காக நீங்க மாப்பிள்ளை பார்க்க வர மாட்டேன்னு சொல்றீங்க? அட நம்ம பார்க்க போற மாப்பிள்ளை நல்லவனோ கெட்டவனோ, இந்த பொண்ணுகிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட போறானோ தெரியாது. அவனை பார்த்தனா எமோஷனல் நான் அழுதுருவோம்பா. நம்ம முதல்ல புரோக்கர்ல பிடிப்போம். டியர் புரோக்கர், பொண்ணு பிடிக்கிறது உங்க தொழிலா? இல்ல, மாப்பிளையும் பிடிப்போம். எங்க ஊர்ல புள்ள முடிக்கிறது நீங்க தொழில் ஆக்கிட்டீங்களா? எனி ஹேவ் காட் பிளஸ் யூ புரோக்கர். இந்தாங்க அழகான போட்டா. என்ன பேபி? பேபி, என்னடி இது ஓம் போட்டோ மாதிரி இருக்கு? இங்க மாப்பிள்ளை செலக்ஷன் சொன்னாங்க, அதுக்கு தான். ஏய் பேபா, யாருக்கு மாப்பிள்ளை செலக்ஷன் தெரியுமாடா? அதெல்லாம் என்ன தேவையில்லை. ஏய், உனக்கெல்லாம் பொண்ணு இந்தியாவிலே கிடையாதுடா. ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள ஒரு அனிமல்ஸ் பார்த்து வச்சிருக்கேன், கட்டி வைக்க. என்ன வரதட்சணை கொடுப்பாங்க? 2 குரங்கு 2 கரடி விட்டு கடிக்க விடுறேன். ராஸ்கல், இதெல்லாம் ஒரு போட்டோவாடா? அண்ணா எந்திரிங்க, வாங்க. என்ன பாருங்க, ஐயா இந்த மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிருக்காரு. ஊர் முத்துபாளையா, 1000 ஏக்கர் தோட்டம் இருக்குது, இன்ஜினியருக்கு வேற படிச்சிருக்காரு. என்ன கூட்டம்? யாரு உங்க எல்லாம்? அது இந்த புரோக்கர்கள் எல்லாம் உங்களுக்காக மாப்பிள்ளை போட்டோ கொண்டு வந்திருக்காங்க. ஐயா இந்த மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிருக்காரு. எனக்கு கல்யாணம் வேணும்னு யாரு கேட்டாங்க? எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நீ யாரு? போ, வேலையை பார்த்துட்டு போ. வாஸ்தவம் தாங்க, உங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா ஐயா சொல்லிட்டாரு. உங்க ஐயா முட்டாள்தனமா முடிவெடுத்தா அதுக்கு நான் கட்டுப்படணுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஐயா ஆசைப்படுறாரு. எனக்கு பிடிக்கல. ஐயாக்கு பிடிச்சிருக்க? வேண்டாம் சொன்னா குண்டு கட்ட தூக்கிட்டு போய் மணவரையில் உட்கார வச்சு தாலியை கட்ட வைப்பான். ஒரு வேலைக்கார என்ன தொட்டு தூக்குற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? சுஜா, அழகு சொல்றது உண்மைதான். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வர வியாழக்கிழமை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வராங்க. வெள்ளிக்கிழமை உனக்கு நிச்சயதார்த்தம். ஒரு அப்பாவி வாழ்க்கை நிர்மூலமாக போகிறது. அடாடாடாடா, என்னம்மா கலகலன்னு இருக்க வேண்டிய கல்யாண பொண்ணு இப்படி கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கிறிய? என்னடா மாமங்காரன் இவ்வளவு அக்கறையா பேசுறானேன்னு பாக்குறியா? உங்க அப்பன் தாமா என்ன விரோதி மாதிரி பாக்குறான். உன் மேலயும் உன் குடும்பத்து மேலயும் எனக்கு அவ்வளவு பாசமா. பட்டணத்துல படிச்ச பொண்ணு முத்துபாளையத்துல கட்டி கொடுத்து வயக்காடுல களை எடுக்கணும் நாத்துறான்னு நினைக்கிறாரு மாமா. இது கேட்டதுல எனக்கு தூக்கமே வரலப்பா. எங்க அப்பா வேணா நினைக்கலாம், ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் உன்ன கேட்டாமா மாப்பிள்ள பாக்குறான். தினம் கல்யாணம் வேணான்னு சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துரு. இத பார், நீ படிச்ச பொண்ணு, உனக்கு நல்லா புரியும். எப்படி பாலிஷா சொல்லணுமோ அப்படி சொல்லிரு.
ஏய், என்னது வச்ச பெரிய மோந்து பாத்துட்டு இருக்க? அது தின்றாதடா, மாட்டுக்கு போடணும். அண்ணே ஒரு அதிசயம் அண்ணே. என்ன இது திருட்டு பால் கறக்க போறியா? அதுல அண்ணே நான் கண்டுபிடிச்சு சொன்னேன்னா உலக நாடே என்னை பாராட்டும்ண்ணே. அன்னைக்கு தாண்டா உலக நாட்டுக்கே துக்க நாடு. அண்ணே மூளையில இருந்து பெட்ரோல் வருதுன்னு நம்புனீங்கல்ல? ஆமா. அதே மாதிரி நானும் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்க? இத மோந்து பாருங்க. என்ன வாசனை வருது? மாட்டுச்சாணி வாசனை வருது. ஏன்னா பெட்ரோல் வாசனை வருது. அடடடடட, குழப்பறான்டா. நம்மள இல்ல. ஆமா. நம்மள இல்ல. இல்ல. நல்லா பாத்துங்க. எப்படி இப்ப எரியுதுல? வச்சல்ல பெட்ரோல் அட்டை எப்படி எரியும்? இது என்னடா பிரமாதம்? உன் தலையில கூட தான் பெட்ரோல் இருக்கு. அப்படியா? என்ன அப்படியாங்கற? உன் தலையில இருக்கிற பெட்ரோல் எடுத்தா இந்தியாவுக்கே சப்ளை பண்ணலாம். நிஜமாவா? துபாய் என்னடா துபாய்? இந்த பாய் கிட்ட இருந்து பெட்ரோல் எடுக்கறேன் பாரு. அந்த நெருப்படி கூட. என்ன பண்றீங்க? பெட்ரோல் எடுக்க வேண்டாங்கண்ணா. எரியுதா? அப்படியே அனுமார் மாதிரி இலங்கை வரைக்கும் ஓடி போயிரு. இதுல ஒரு வேளை அவங்க அமைதியானா ஆகலாம்டா. என்னம்மா அது? நாளைக்கு நிச்சயதார்த்தம், அதுக்குள்ள மாப்பிள்ளை பார்க்க வந்துட்டியா? ஏன் வரக்கூடாதா? நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசி தீர்த்துக்கணும். ஆமா, நீதான் மாப்பிள்ளையா? என்ன நேர்ல பார்க்காம எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? என் சொத்துக்காகவா? மிஸ்டர் மாப்பிள்ளை, உனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்ல. எனக்கு இருக்கே. எனக்கு எப்படி கம்பெனி கொடுக்க போற? இதுக்காக நான் இன்னொரு கல்யாணமா பண்ணிக்க முடியும்? ஆமா, உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஏன்னா எனக்கு பாய் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒன்னு ரெண்டு செலக்டிவா டிசைட் பண்ணி அவங்களோட சுத்துவேன், என்ன வேணா பண்ணுவேன். உன்னால ஒத்துக்க முடியுமா? உனக்கும் இருக்கும் எந்த விஷயத்திலயும் பொருத்தம் இல்ல. உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஒருவேளை எங்க அப்பாக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன்னால எனக்கு என்ன யூஸ்? பெட்டரா ஒரு வேலை செய்யலாமா? மாசம் மாசம் என் சொத்துல இருந்து ஸ்டைபண்ட் மாதிரி கொஞ்சம் பணம் கொடுக்குறேன். முதல்ல இதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்க, அப்புறமா இத பத்தி யோசிக்கலாம். சுஜா, சுஜா, ஏன் என்ன? மாப்பிள்ளை வீட்டுக்கு போனியா? ஆமா. அங்க போய் என்ன சொன்ன? இவ்வளவு மோசமான பொண்ணு ஏன் கட்டிக்க போறேன்னு கேட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்காக பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை கிட்ட போய் கண்ணாமண்ணான்னு பேசிட்டு வந்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீ யாரு? எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நீ யாரு? என்ன சொன்ன? இந்த அடிக்கிற பழக்கம் வீட்டு வேலைக்காரங்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. உன் வயசுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, மீறின நானும் மீறுவேன். அந்த குடத்தை ஏதோ விவரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? நீங்கள் இப்படி பண்ண எப்படி? ஐயா ஐயா, நான் வரையா அது திருத்தனா? என்னால முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுப்பா. அவன் ஆத்தாளுக்கு நான் புருஷனா எல்லாம் போயிட்டேன், இவளுக்கு நான் அப்பனா எல்லாம் போயிட்டேன். இனிமேல் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஐயா படிச்ச பொண்ணியா, நான் வரையா பக்குவம் எடுத்து சொன்னா அது புரிஞ்சுக்கியா? இனிமே புரிஞ்ச என்னப்பா ஆக போகுது? அவ பேசுற பேச்சுக்கு இந்த வீடு தேடி எவன் பொண்ணு கேட்டு வர போறான்? அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க நாம வர்றத பார்த்து அவன் மிரண்டுருவான், நாம யாருன்றத காட்டிடுவான். நீ சும்மா நின்னு வேடிக்கை பாரு. டேய், கதவை இழுத்து சேர்த்து கை கடிச்சு தூக்கிட்டு ஓடிடுவானுங்க. ஏய், என்ன லொல்லா? பின்ன உன்ன மாதிரி சொல்லா? டேய், போய் உங்க முதலாளியை கூப்பிடுறேன். நீங்களே ஒரு வாசிப்பு, உங்களுக்கு நாங்க ஒரு வாசிப்பா? கூப்பிடு, வந்தா வாசிங்க, இல்லைன்னா அப்புறம் மகனுமே வாசிங்க. என்ன என்ன எல்லாரும் வந்திருக்கியா? இதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கியா? ஊர்ல உன் பொண்ணை பத்தி தப்பும் தவறுமா பேசுறாங்க, காது கொடுத்து கேட்க முடியல. காத்துல பறக்கிற உன் மானத்தை காப்பாத்தணும் தான் என் பையனை கூட்டு வந்திருக்கிறேன். உன் பொண்ணு கேட்டு சந்தோஷம் தானே? மரியாதையா நான் வெளியே போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களாவே போயிடுங்க. இத பார், அனாவசியமா பேசி வீணாயிடாத. ஏதோ ரத்த சொந்த விட்டுறக்கூடாதுன்னு வந்திருக்கிறேன். உன் சொந்தம் என்னோட முடியணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்பா, கெட்டு போன உன் பொண்ணை எவன் கட்டுவான்? சும்மாறா, உடையவரே சும்மா இருக்காரு, கூட வேலை குதிக்கிற. மச்சான், நான் ஒண்ணும் உங்க பொண்ணை பத்தி தப்பா பேசல. உங்க பொண்ணே படியேறி போய் தப்பா பேசிட்டு வந்திருக்கான். இப்படி முரண்டு புடிச்சிங்க, அவ கடைசி வரைக்கும் கன்னியா தான் இருப்பா. கல்யாணம்ன்றது கற்பனையா போயிடும். ஏன்? உன் பொண்ணோட வண்டவாளம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. அதனால என் மகளை தவிர உன் பொண்ணு கட்டிக்கு எவனும் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? இந்த அழகர் சாமி இருக்கான், இவன் தான் என் மாப்பிள்ளை.
கணக்கா? ஐயா இது நல்லா இருக்கு. சும்மா இரு. அடகுக்கு வந்த அனாதை பையன் மாப்பிள்ளையா? நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? ஆமா அவர் சொல்றது கரெக்ட். நான் அப்போடா சாஞ்சி உட்காரும் போது இவன் எனக்கு நாக்காளியா இருப்பான். இடி விழும் போது என் தலைக்கு மேல இவன் கூரையா இருப்பான். என் உயிர் இவனை கேட்காம போவாது. ஐயா. சும்மா அப்படி போச்சுன்னா இவன் என் பக்கத்துல இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இவன் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் உழைச்சிருக்கான். இவனால என் குடும்ப கௌரவம் உயரமே தவிர தாழ்ந்து போவாது. இப்போ சொல்றேன் கேட்டுக்க. இவன் தான் என் மாப்பிள்ளை. ஐயா, சும்மா இருடா. ஐயா, இவன் தான் என் மாப்பிள்ளை. வாடா. அவர் தான் சொல்லிட்டாரு, அப்புறம் பண்ணிக்கிறீங்க போங்க. வாங்கிட்டு வந்ததுலாம் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. அது வாங்கிட்டு வந்தா திருடிட்டு வந்தா யாருக்கு தெரியும்? ஹேய்! ஐயா ஐயா என்ன அது கோபத்துல ஏதோ முடிவெடுத்து? நான் ஒண்ணு கோபத்துல முடிவெடுக்கல, நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். அதுக்காக வேலைக்காரனா என்ன போய் மாப்பிள்ளைன்னு சொன்னா ஊர் தப்பா பேசியா? ஊர் தப்பா தான் பேசுது. என் பொண்ணு தப்பானவன்னு நீ அதான் நம்புறியா? ஐயா என்னைய சொல்றீங்க? அது குழந்தை மாதிரியா? ஏதோ செல்லமா வளர்ந்துச்சு அவ்வளவுதான். இதுதான்டா வேணும், இதுதான் வேணும். அவளை கட்டிக்க போறவன் படிச்சவனோ இல்ல பணக்காரனோ தேவையில்லை. அவளை புரிஞ்சுக்கிட்டவனா இருக்கணும். அவளை நல்ல வழிக்கு திருத்தி கொண்டு வரவனா இருக்கணும். அதுக்கு ஒன்ன விட்டா சரியான ஆள் வேற யாரும் இல்லை. அதுக்காக என்ன இருந்தாலும் டேய், இதுக்கப்புறமும் என் பொண்ணை கட்டிக்க வரவன் அவளோட சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் அவளை கட்டிக்குவான். அத பார்த்து நான் அணனுவ சித்திரவதைப்பட்டு சாவறதை விட ஒரே அடியா சாவறதான் மேல். ஐயா அழகு, நீ ஒத்துக்குவேன்ற நம்பிக்கையில தான் அத்தனை பேர் முன்னாடி சொல்லிட்டு வந்து இந்த வீட்டுடைய மானம் மரியாதை எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஐயா ஐயா நான் காலை தொட்டு கும்பிட்டே பழக்கப்பட்டேன். கையெடுத்து கும்பிட்டு என்ன பெரிய மனுஷன் ஆகிறாதீங்க. உங்க குடும்ப கௌரவத்துக்கு பரம்பரைக்கு எந்த விதமான பங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். நீங்க அவமானப்படுறதை பார்த்துட்டு என்னால உயிரோடு இருக்க முடியாதியா. உங்களுக்கு எது சரின்னு படுதா அப்படி பண்ணுங்க. அண்ணே அந்த அழகு அழகே அழகே எல்லா விஷயம் கேள்விப்பட்டேன். உனக்கு அதிர்ஷ்டம் வச்சு எங்கேயோ ஒட்டிட்டு இருக்கு. ராப்பச்சக்காரனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி 6 அடி ஒசரத்துக்கு அம்சமான பொண்ணு கிடைச்சிருக்கு. உன் மனவாழ்க்கையில பூந்து விளையாடியா? பாடுறா. என்ன இது அழகு அரலூசு மாதிரியே பேசி போகுது. மடையா, அதுக்கு அர்த்தமே வேற. என்ன அர்த்தம்? வா அழகு கட்டியே கேப்போம். என்னடா என்ன பகல்ல கனவா? டே, கனவு காண்றதுக்கு பகல் ராத்திரின்னு டிஃபரெண்ட் இருக்கா? எப்ப வருதா கண்ட வேண்டியதாண்டா. டேய், நம்ம அழகு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றதை நினைச்சு பார்த்தேன். நான் எங்கேயோ போயிட்டேன்டா. சந்தோஷத்தை தாங்க முடியல. அண்ணே உங்க சந்தோஷத்துல புயல் வீச போகுது. அப்பா, யார கேட்டு இந்த வேலைக்காரன் எனக்கு மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு. நான் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. கல்யாணம் எனக்கு தானே? என் பொண்ணுக்கு. உங்க விருப்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நான் பலியாக முடியாது. நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் சம்மதிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். நீ சம்மதிப்ப? என்ன மிரட்டுறீங்களா? முடிவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கலன்னா இந்த சொத்து பூரா அழகு பேர்ல எழுதலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது என்னுடைய விருப்பம். இதை யாருக்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அழகு உன் கருத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷம் இந்த சொத்து வந்து சேரும். இல்ல எந்த பணம் இருக்குன்னு நினைச்சு நீ திமிர அலையறியோ அந்த பணம் இல்லாம நீ அனாதை அலையுற. அப்பா, யோசிச்சு நாளைக்கு ஒரு முடிவை சொல்லு. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. என்ன ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நான் இந்த ஊரை விட்டே போறேன். சரி, இப்போ இன்னும் மொத்தமா ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில வச்சிருப்பியா? நீ செய்யற செலவுக்கு அது ஒரு நாளைக்கு கூட காணாதம்மா. அப்புறம் என்ன பண்ணுவ? மாமா, என்ன புரிஞ்சுக்கிட்டே என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இதெல்லாம் பாத்துக்குவாங்க. இத பார், நீ ஒரு கோடீஸ்வரம் விட்டு பொண்ணா போனா அவங்க உன்னை பாத்துக்குவாங்க. நீ ஒண்ணு இல்லாத பொண்ணா போனா உனக்கு என்ன கௌரவம் இருக்குது? எப்படி மதிப்பாங்க? அதுக்காக எங்க அப்பா பேச்சு கேட்டு என்னால இங்க இருக்க முடியாது. அட, நீ ஊருக்கும் போமா. அதே நேரத்துல பல கோடி ரூபாய் சொத்தையும் இழக்க வேணாம். உங்க அப்பா ரொம்ப புடிவாதக்காரன். அவன் சொன்னபடிதான் நடப்பான். இருக்கட்டும், எல்லா சொத்தையும் அழகசாமி பேர்ல எழுதி வைக்கட்டும். ராவராவ போய் எல்லா பத்திரத்தையும் கிழிச்சு போட்ட மாட்டேன். அட, யாரா இவன் அறிவு கிட்டதா பேசுறான்? அம்மா, இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். உங்க அப்பா நினைச்சது நடக்கிற மாதிரி இருக்கணும், ஆனா நடக்க கூடாது. நாம நினைச்சது நடக்காத மாதிரி இருக்கணும், ஆனா நடந்துடணும். அதான். அம்மடி, அழகர் சாமி உங்க அப்பனை மிரட்டி மொத்த சொத்தி எழுதி வாங்கிட்டான்னு நீ கேஸ் போடலாம். அப்படிலாம் இல்லன்னு மாமா வந்து கோர்ட்ல சொல்லிட்டா. ஓ, அப்படி ஒண்ணு இருக்குதா? அப்பமா அத நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறா? அவ என்ன பண்ண நமக்கு என்ன?
அவ கழுத்துல நீ தாலி கட்டணும், உங்க மாமன் சொத்து பூரா உனக்கு வந்து சேரணும், அவ்வளவுதான். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் அழகசாமியே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னால நம்பவே முடியலம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கடவுள் தான் உன் மனசை மாத்திருக்கு. சாரிப்பா, உங்களை புரிஞ்சுக்காம நான் நிறைய பேசிட்டேன். பரவாயில்லம்மா, யார் பேசுனா என் பொண்ணு தானே. டேய், நீ கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு. அழகசாமிட்ட போய் சுஜா கல்யாணத்தை ஒத்துக்கிட்டான்னு சொல்லு. கையும் உடல நீங்க போங்க. ஏ பொண்ணுங்களா, ஐயா பொண்ணு கல்யாணம் நடக்கும்போது பின்னால போங்க. சந்தோஷம் புடவை ஜாக்கெட் எல்லாம் கொடுப்பாரு, வாங்கிங்க. அட போங்கம்மா, போங்க போங்க. ஏ மாப்பிள, 50 ரூபா காசு இருந்தா கூட பகுத்தறிச்சல கிளப்பாதீங்க மாமா. கையில காசு இல்லாத நேரத்துல 5 கொடு 10 கொடுன்னுட்டு. ஏன்? நானும் தான் பண்ணையில 10 வருஷமா வேலை ஆக்குறேன். என்னைக்காவது என் முதலாளி என்னை கூப்பிட்டு தாலி எடுத்து கையில கொடுத்து என் பொண்ணை கட்டிக்கடான்னு சொல்லியிருக்காரா? எவன் சொல்லுவான்? சொல்லியிருக்காரு. அடகுக்கு வந்த அனாதை பையில நல்லா வளர்த்து தான் பொண்ணையும் கல்யாணம் முடிச்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டாராப்பா. யாரு? யாரா? கல்லுப்பட்டி சதாசிவ கவுண்டரு. விடிஞ்சா கல்யாணம். நம்ம உழப்பு தான் நாய் பொழப்பா இருக்க போய். என்னம்மா, உன்னை எவ்வளவு புத்திசாலின்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு உங்க அப்பன் விரிச்ச வலையில விழுந்துட்டிய. மாமா, என்ன பத்தி நீங்க தப்பா எடை போட்டிருக்கீங்க. கல்யாணம் பண்ணாதான் சொத்து என் கைக்கு வரும்னு அப்பா சொல்லிருக்காரு. ஆனா விவாகரத்து பண்ணா சொத்து போயிடும் சொல்லலையே. என்னம்மா சொல்ற? ஆமா, கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷமே டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். கோயம்புத்தூர்ல இருந்து வக்கீல் வந்துட்டு இருக்காரு. சாதாரண மஞ்ச கைத்த தாலியா கட்ட வச்சு என்ன மடக்க பாக்குறாரு எங்க அப்பா. 5வது படிச்ச அவருக்கே அவ்வளவு அறிவு இருந்தா கான்வென்ட்ல படிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கணும்? ஹலோ மை டியர். மணமேடை ரெடி, கெட்டுமேள ரெடி, சாப்பாட்டு ரெடி, பாக்கெட்ல தாலி ரெடி, மாப்பிள்ள நான் ரெடி, பொண்ணு நீ ரெடியா? செருப்பு ரெடி, அடிவாங்க நீ ரெடியா? நீங்க போங்கம்மா. ஏண்டா பேபா, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு, என்ன பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? ஒரு கல்யாணத்துல தான் பல கல்யாணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன. ஒருத்தர் செருப்பால் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பல பேர் ஒன்னு செருப்பால் அடிக்க போறாங்க. இது நிச்சயம். டேய், இவன ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அழகே அழகே. அண்ணா, நான் இங்க இருக்கேன். என்ன அழகு, உன் கல்யாணம் ஊரே சந்தோஷமா இருக்கு, நீ மட்டும் என்ன சோகமா இருக்க? ஒண்ணு இல்ல. ஓஹோ, உங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சா? அவங்க தான் பெத்த உடனே வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்துல அந்த நினைப்பு எதுக்கு? என்ன மீக்க இன்னும் எங்க அம்மானால முடியலையா? இல்ல என்ன மறுபடியும் பாக்குறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலையா? பெத்த புள்ளையே அனாதைன்னு பேர் வாங்க வச்சுட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா ஒரு சாதாரண பொம்பளையாத்தான் எனக்கு தெரியுதுங்க. சரி, இப்ப வா. டென்ஷன் என்ன? கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு, அதை விட்டுட்டு இங்கேயே உட்காந்துருக்கீங்க? அமெரிக்கா ராக்கெட் ஒண்ணு இந்த வயக்காட்டுல விட போகுதா, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்க? யார் அவன்? நம்ம அழகிரிசாமி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வக்கீல் இந்த வழியா தான் வர்றானா. அடடா, அதை முதல்ல சொல்லக்கூடாதா? சொல்லியிருந்தா வக்கீல் வீட்லயே பாம்பு போட்டிருப்பியா? கள்ளிப்பட்டி இப்படி போலாங்களா? போகாது. இந்தியா இதோட முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் பாகிஸ்தான். அங்க கேட்ட போலான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் இங்க கேக்குற? சும்மா கேட்டுங்க. டேய், நீயும் சும்மா தான் கேட்ட, நானும் சும்மா தான் சொன்னேன். நம்ம எல்லாருமே சும்மா தானடா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது என்னடா சும்மான்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க? டேய், இனிமே நீ சும்மானே நானும் சும்மாவே வந்து உதச்சு போட வேண்டாம். உடுக்க வாயா. டேய், என்னடா லுக் விடுற? பீடியிலே குத்திடுவேன். பட என்ன, இவனை பார்த்தா கூட வக்கீல் மாதிரி தான் தெரியுது. இவன் வக்கீல் இல்லடா, வக்க புல்ல மாட்டுக்கு போடுற நாய். எங்கேயே நிக்கிறக்கார தள்ளிட்டு வந்துட்டான்டா. எதுக்கு பின்னால வர? முன்னால போறத மறந்துட்டான் போட்டுருக்கு. ஏனுங்க நடு ரோட் நிக்கிறீங்க? வீட்டுல உட்கார்றதுக்கு இடம் இல்லாம தான். இல்லைங்க, வண்டியா இருப்பேன்னா சொல்லுங்க, டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், நீ போ. நாங்க ஒரு வக்கீலுக்காக வெயிட் பண்றோம். எதுக்கு? அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். அந்த கள்ளிப்பட்டி கல்யாணத்துக்கு போறாருங்களே, அந்த வைக்கிறீங்களா? அது நான் தானுங்க. போடா. என்னங்க நீங்க
கோயம்புத்தூர்ல 10 வருஷம் வக்கீல் தொழில் பண்றேங்க. விவாகரத்து கேஸ் நம்பர் 1 நான் தாங்க. டேய் மூஞ்சிய கொஞ்சம் புடிச்சு பாரு. சினிமா தியேட்டர்ல இஞ்சி வரப்பா வைக்கிற குரங்கு மாதிரி இருக்கா. இவன் வக்கீல்ல நம்பர் 1. போடா. நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ஆமா இவர் புர்னே சுல்தானை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. போடா. உங்க மாப்பிள்ளை பேர் அழகர்சாமி தானே? ஆமா. கல்யாணம் முடிஞ்ச உடனே விவாகரத்து பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஓ அப்படியா? வெயிட்மா. ஓகே. உங்களுக்கு மரியாதை செய்யப்படும். கன்ஃபார்மா நீ வக்கீல் தானே? இது என்ன சந்தேகம்? கருப்பு கோட் போடுறதாலங்க. கொஞ்சம் தலையை குனி. எஸ் யுவர் ஆனர். ஆர்டர் 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 மை ஜட்ஜ்மென்ட். நல்லபடியா நடக்குமா? யூ டோன்ட் வரி. நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நான் கிளம்புறேன் சாமி. டேய் யாரா அவனுங்க நன்றிங்கறானுங்க பண்றீங்கறானுங்க பேட் கும்பல் சருக்கு. நம்ம அழகுல எந்த இவங்க வச்சுதான் தெருத்துருவா பிச்சை எடுத்து அந்த காசை வச்சு செட்டில்மெண்ட் பண்ண போறியா? கூத்தா வந்திருக்காங்கண்ணே. ஓ கல்யாணத்துல கூத்து யாருண்டா? டேய் ஐயா கிட்ட சொல்லி இந்த ட்ரூப்ஸ்க்கு நிறைய காசு வாங்கி கொடு. பணம் நிறைய கொடுத்திருக்காங்க, வயிறு நிறைய சோறு போட்டிருக்காங்க, 6 மாசத்துக்கு கட்டிக்கிறதுக்கு துணியும் கொடுத்திருக்கீங்க. இதை விட வேற என்னையா வேணும்? இனிமே இந்த ஊர்ல ஏதாவது விசேஷம் இருந்தா சொல்லுங்க சாமி, வந்து அருமையா கூத்து கட்டிட்டு போயிடுறோம். வர்றேன் சாமி. நீ இருசாமி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அத போய் நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜல்காட்டாவா இருப்போம். அழகு இன்னும் ரெடி ஆகலையா? காலையில கல்யாணமானதுல இருந்து உரிமைட்டே இருக்கிறானே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அடடா வரக்கூடாத நேரத்துல உனக்கு இது வந்துருச்சு. இந்தா இத குடி. என்னது? யங் கோகனட். இத நீ குடிச்சீன்னா பயம் மானம் வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இருக்காது. உட்காந்துட்டே தூங்கலாம், தூங்கிட்டே உட்காரலாம். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்னும் பரபரா. இந்தா ஒரு இளநிக்கு இவ்வளவு பவரா? அட இது ஸ்பெஷல் இளநிப்பா, உனக்காக இறக்கி காய்ச்சினது. இது காய்ச்சினதா? இது காய்ச்சி இறக்குனது. ரொம்ப ஓவரா கேப்ப. இல்ல பூச்சி மருந்து அடிச்சிருக்கா, மருந்து போட்டிருக்கானே. இந்தப்பா குடி. என்ன இளநீர் ஏன் சாராயத்தை ஊத்தி கொடுத்தீங்க? உனக்கு தெரிஞ்சு போச்சா? அந்த பாத்தல்ல. டேய் இப்ப அவன் எங்க போறான்? சிங்கத்தை தனியா சந்திக்க போறான். அதுக்கு ஒரு சப்போர்ட் வேண்டாம்? அதுக்காகத்தான் இது. அம்மா சுஜா, இன்னும் ஏமா அலங்காரம் பண்ணீங்களே? ஏன் பண்ணிக்கணும்? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தமா? யார் கூட? என்னம்மா இது? உன் புருஷன் கூட. புருஷனா? எத்தனை நாளைக்கு? அதையும் பாத்துறேன். அழகு எப்படி இருக்கு? நீங்களே ரொம்ப அழகா இருக்கீங்க. டேய் என்னடா இவன் டேஸ்ட் மாறுது? உங்களை அப்படியே கட்டி பிடிச்சு ரொம்ப இருக்குது. டேய் மொத்தத்தை இங்க கொடுத்துறாத, எல்லா உமாவையும் ரூமுக்குள்ள போய் கொடு. போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. அண்ணே அழகுக்கு முத பயம் இருந்துச்சா, இப்ப வெக்கம் வந்துருச்சு. என்ன பண்ண போறீங்க? ஏடா இன்னொரு இளநியா? உங்க உயில் படி தாலி என் கழுத்து என்ன மறு நிமிஷமே சொத்தி என் கைக்கு வந்தாச்சு. இன்னும் வக்கீல் வராதனால அவன் என் புருஷனா இருக்கான். பரவாயில்ல விடியட்டும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நடந்தது நடந்து போச்சுமா. இந்த குடும்பத்தோட மானமே உன் கையில தான் இருக்கு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அழகு நீ ரூமுக்குள்ள போறையா, கதவை சாத்துறையா, சுத்தியும் புத்தியும் பாக்குறையா, கபால அவ கால்ல உளுந்துறியா? யாருக்கு அவ கால்ல விழா? அழகு எப்படி அவ உன் கால்ல விழ போறது இல்ல ஐயா. பார்மாலிட்டிய மாத்திக்கலாம் ஐயா. கால்ல விழுகிறது ஐயா நமக்கு முக்கியம். காரியம் தானே ஐயா முக்கியம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் இதுவும் முக்கியம். எதுவும் நடக்கலன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா நாளைக்கு எல்லாருக்குமே கேவலம். அதான் எனக்கு வேணும்.
உங்களை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. உனக்கு நான் தான் எதிரினா நான் செத்து போறேன். போதுமா? என்ன மறுபடியும் மிரட்டுறீங்களா? நான் இந்த வீட்டுல இருந்தா தானே மிரட்ட முடியும். சுஜா, அப்பா உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா? எப்ப உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஐயா? அதுக்காக நீ விட்டியா ஐயா? தாலி கட்டல, அவளும் கட்டிக்கல ஐயா. அது மாதிரி தையா இதுவும். அப்போ நீங்க எல்லாம் கூட இருந்தீங்க, அதனால எனக்கு தைரியமா இருந்தது. இப்ப நான் மட்டும் தனியால போனா நீங்களும் துணைக்கு வாங்க. ஐயா, கூட்டம் கூடி நடத்துறதுக்கு இது ஒண்ணும் மகாநாடு இல்ல ஐயா. இது நீயா தனியா போகணும் ஐயா. இப்ப நீ என்ன பண்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். நான் நேரம் உள்ள போக போறேன். அவ வேணாம் சொன்னா கூட அவளை இருக்கமா கட்டி பிடிச்சுக்கு போறேன். சென்று வருகிறேன். வணக்கம். என் கோகனட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு. என்ன சுஜா, துணி மாத்த போறியா? எதுக்கு எல்லாம் மாத்துற? இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சா? இந்த நினைப்பர் வச்சிருக்கியா? கட்டின கையோட விலகிலான்னு பார்த்தா வக்கீல வரவிடாம பண்ணிட்டியே. இப்பவே போய் வக்கீல பார்த்து உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லாம பண்ண போற. அதுக்கப்புறம் நீயும் சரி, எங்க அப்பாவும் சரி. என்ன நினைச்சாலும் நடக்காது. ஏன் நடக்காது? எல்லாமே நடக்குது. கிட்டு வந்த அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதான் நானும் சொல்ல வந்தேன். வேற கோகனட் எஃபெக்ட் இறங்குறதுக்கு முன்னால கட்டில உடைச்சிரும். குடிச்சிட்டு வந்தியா? ஊத்தி விட்டாங்களா? வெளிய போ. இது பாரு, நீ ரொம்ப ரகலை பண்ணினா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ரோஷம் மொத்தம் வந்து இங்கே ஆரம்பிச்சேன். You bloody! மேடம், குட் மார்னிங் மேடம். சாரி பா, டிலே மேடம். இத படிச்சு பாருங்க. சும்மா பாயிண்ட்ஸ் எல்லாம் பின்னி வச்சுக்கிறேன். என்னங்குது, இந்த ஊருக்கு வந்திருந்து வரோம் போறோம்லாம் அடிக்கிறான். வர வர நான் கோர்ட்டுக்கு போறதை விட ஆஸ்பத்திரிக்கு போறதா ஜாஸ்தியா இருக்குது. தாலி கட்டின உடனே தள்ளி வச்சிடல நினைச்சேன். நீ பண்ண லேட்டால அந்த ஆள் முதலிருக்கு வந்து முரட்டு தரமா நடந்து என் வாழ்க்கையை பாழாக்கிட்டான். வாட்? முதலிரவு நடந்துருச்சா? இந்த ஒரு பாயிண்ட் போதும் மேடம். எப்ப உங்க அனுமதி இல்லாம முதலிரவு நடந்துச்சோ, இட்ஸ் கால்ட் ரேப்பிங் அட்டெம்ப்ட். அதுக்கு எப்படி 7 வருஷம் கண்டிப்பா உண்டு. அப்புறம் உங்களை முதலிரவுக்கு முன்னாடி உங்களை அங்கங்க தொட்டிருப்பானே, அதுக்கு புதுசா ஒரு சட்டம் வந்திருக்குது, ஈவ் டீசிங் பேரு. அதுக்கு ஒரு 3 வருஷம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி 10 வருஷம் அவனை கம்பெனி வச்சிருக்க கம்பி. சொல்லாத. போய் போலீஸ் கூட்டிட்டு வந்து ஏதாவது செஞ்சா அந்த உள்ள போட்டுடு. அந்த விஷயத்தை சொல்லுங்க, எல்லாரும் கேட்கட்டும். அழகசாமி அவரோட சம்சாரத்தை பலவந்தமா கெடுத்திருக்காரு. யாருங்க கெடுத்தது? அவர் சம்சாரத்தீங்களா இல்ல பக்கத்து வீட்டுக்கார சம்சாரத்தீங்களா? என்ன சிரிப்பு? வாய் சிரிப்பு. இத பாருங்க, புருஷனாவே இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம அவன் தொடர் சட்டப்படி குற்றம். இது மட்டும் சட்டத்தில் இருக்காங்க. எடா கையா? பக்கத்துல பொம்பளை போலீஸ் இருக்காட்டி கைய வச்சு பேசுறான் பாரு. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் நம்ம கிட்ட வர்றானுங்க ஐயா. சட்டம் போடுறது மட்டும் அவங்க இஷ்டத்துக்கே போட்டுக்கிறாங்க. மரியாதைக்காக ஒரு வாரத்தை நம்ம கிட்ட கேட்டாங்களா? அவனு சொல்லட்டா? பேசிட்டு இருக்கிற மேல அப்புறம் சொல்றான். சரி, கல்யாணத்துக்கு சம்மதிச்ச பொண்ணு இதுக்கு சம்மதிக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்பம் பண்ணி வச்ச கல்யாணம் பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமா, நான் சம்மதிக்கல. சம்மதிச்ச மாதிரி நடிச்சேன். எதுக்குன்னா எங்க அப்பா ஒரு பைத்தியம். இவர் பைத்தியங்கிறதால தான் எங்க அம்மா சாகர வரைக்கும் பிரிஞ்சே வாழ்ந்திருக்காங்க. இந்த ஆளு கல்யாணம் பண்ணிக்கலனா சொத்து பூரா இவர் பேர்ல எழுதிடுவேன்னு எங்க அப்பா சொன்னாரு. அதனாலதான் சம்மதிச்சேன். என்ன வைத்தியம் சொன்னபடி செஞ்சுட்டா என்ன பண்றது? இத்தனை நாள் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த பிரச்சனை சொல்ல வச்சிருச்சு. ஆமாங்க, இவர் வைத்தியா, நான் வைத்தியா, அது பாருங்க அந்த அம்மா வைத்தியா, எல்லாரும் வைத்தியா. அழகு, நீங்க சும்மா இருங்கயா. இந்த பொண்ணுக்கு எனக்கு அப்பா மாப்பிள பார்த்தாரு இல்லங்க, அந்த இடத்துல எல்லாம் போய் இந்த பொண்ணு தன்னை பத்தி தப்பா சொல்லுச்சு. அப்ப நான் நினைச்சேன் இந்த பொண்ணுக்கு பைத்தியம்னு. திமிரு பிடிச்ச ஒரு பொண்ணு அவங்க அப்பன் திருத்தணும்னு ஆசைப்பட்டா அது ஊர்ல எல்லாரும் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு பைத்தியம் சொல்லுது. அண்ணே, இப்ப அது சொல்லட்டா? பேசிட்டு இருக்கிறோம்ல, இது முக்கியமான விஷயம்ண்ணே. அத அப்புறம் சொல்லு போ. சரி, இங்க பாருங்க, பைத்தியமோ கீத்தியமோ கட்டின புருஷனாவே இருந்தாலும் பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம அவனை தொடர்றது சட்டப்படி குற்றம். இட்ஸ் கால்ட் அஃபென்ஸ். உடைஞ்ச முட்டை வாயா, குறுக்க பேசினா நாக்க அறுத்துருவேன். அப்படியே உட்கார்றா. மேடம், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3ங்க. எங்க
இந்த முத குழந்தைய நீங்க பெத்துக்கும் போது புருஷனை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? இல்லைங்க. வேண்டான்னு தானே சொன்னீங்க. ஆமாங்க. அப்புறம் இந்த ரெண்டாவது குழந்தைக்கு எப்படிங்க? அப்பவும் வேண்டாம் தாங்க சொன்னேன். இருந்தாலும் சகல விடல, அவரா வந்துட்டாரு. தட் இஸ் பாயிண்ட். எஸ். ஏங்க இந்த மூணாவது குழந்தை கேக்குறாங்க, இதுவும் ஆபத்துங்க. டேய் குறுக்கு குறுக்கு பேச அடுத்து முடியல. அவர் வக்கீல். என்ன வக்கீல்? பெரிய வக்கீல். வக்கீல் உட்காரா. ஏங்க இந்த மூணாவது குழந்தை எப்படி? அதெல்லாம் எப்படிங்க எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிட்டு நாங்க அப்படிதான் வேணான்னு சொல்லுவோம். இப்ப தெரியுதல்ல, இந்த வேண்டாம் தான் அந்த வேண்டாம். உங்க பொழப்பே இந்த லட்சணத்துல இருக்குது. நானத்தை போட்டு சொல்றது ஏங்க, ஊருக்குள்ள எந்த பொம்பளையாவது வாயா வந்து வம்சத்தை பருத்தி பண்ணு வாயை திறந்து கொடுவாளா? அது மாதிரி வேண்டாங்க என்னன்னு சும்மா நேற்றுக்கு சொல்றதா? அப்புறம் நம்ம அப்படியே நைஸ் ஆகிச்சு தோல் மேல கை போட்டு அப்புறம் ஒரு மாதிரி நேற்றுக்கு வந்து போக வேண்டியதா? அப்புறம் ஏமா ஆக்கி சட்டி போட்டு பொம்பளை உட்காந்துக்க நான் புளி போட்டா வளக்கிட்டு இருக்க முடியும்? அண்ணா வயசு போய் எவனா கோச்சமெல்லாம் பேச நீ சொல்லுங்க. அப்ப எனக்கு மட்டும் வைக்க இருக்காதா? நான் மட்டும் என்ன வயசானவனா? ஓ லொல்லே லொல்லப்பா. உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? கிளம்புங்க. ஒரு நிமிஷம். ஏர்ல போன 2 மாடுங்களும் எப்பவுமே ஒன்னா இருந்ததில்லை. அதை நாங்க பார்த்து சரி பண்ணிக்குவோம். ஏன்னா நாங்க கிராமத்தாங்க. 1000 வருஷமா எங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, ஒரு எல்லைக்கோடு இருக்கு. அதை மீறி நாங்களும் வரமாட்டோம். அதை தாண்டி நீங்களும் வந்துடாதீங்க. போயிட்டு வாங்க. எல்லாம் போங்க. அட போங்கப்பா. நீ என்னமோ ரொம்ப நேரமா சொல்லணும்னு சொன்னியே. நான் வச்சிருந்த மேட்டரை நீங்க சொல்லியிருந்தா அப்பவே பஞ்சாயத்து உடைஞ்சிருக்கும். அப்படியா? அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நுழைய? ஐயோ இதுதான் பாயிண்டா? இத சொல்லி இருந்தா பஞ்சாயத்து உடைஞ்சிருக்குண்ணே. சரி நீ போ. சொல்லுங்கண்ணே. வேண்டாம் ராஜா நீ போ. சொல்லுங்கண்ணே. நீ போமா. சொல்லுங்கண்ணே. டேய் என்ன டெம்ப்ட் பண்ணாதடா. சொல்ல போறியா இல்லையா? டேய் என்ன டென்ஷன் ஆக்காதடா. அட உட்கார்ந்து அவனே. ஏய் எதுக்கு சிரிக்கிற? அழக கட்டினதுக்கு அப்புறம் தான் அம்மா மூஞ்சிலே களை வந்திருக்குன்னு அண்ணன் சொன்னாரு. ஏய் எதுக்கு அவங்கள போய் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்க? அவங்க நம்ம அண்ணனோட சம்சாரம்ல, அண்ணன் கூப்பிட வேண்டியதானே? ஹலோ சுஜாதா அழகிரிசாமி. ஹாய். என்ன இங்க தனியா உட்கார்ந்துட்டு ஃபீல் பண்றீங்க? அழகிரிசாமி அங்க கோவமா இருக்கான், போய் சமாதானப்படுத்துங்க. அண்ணே இந்த பிள்ளைக்கு தான் அழகிரிசாமி பிடிக்கல இல்ல, அப்புறம் போய் சொல்றீங்க? இந்த அம்மா யாரா? அழகிரிசாமி பொண்டாட்டி. அவன் எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் இந்த அம்மா போயிட்டு ஆகணும். நம்ம ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்ணி சொல்லிட்டாங்கல்ல, அதானடல்ல. ஏய் அந்த வேலைக்கார கூட இருக்கிற திமிரா எல்லாரும் சேர்த்து வெளிய அமைச்சிடுவேன். எஸ் மேடம், நாங்க எல்லாம் வேலைக்காரங்க தான். உன் புருஷன் அழகிரிசாமி வேலைக்காரன் தான். அப்படின்னா அவன் பொண்டாட்டி நீங்க வேலைக்காரி தானே? எங்க போறதுனாலும் சேர்ந்தே போங்க. ரொம்ப சிலுத்துக்காதம்மா. தலையை அள்ளி முடிஞ்சுட்டு அழகிரிசாமிக்கு போய் கால் அமைச்சு விடு. இல்லன்னா நேத்துக்கு மாதிரி பெரிய இளநியா கொடுத்து அனுப்புவோம். டேய் பாப்பா இளநீ ரெடியா? ரெடி பாப்பா. என்னமா பண்ற? எனக்கு நானே தீ வச்சு கொளுத்திக்க போறேன். ஐயோ வேணாமா, சொன்னா கேளுமா. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். வா இங்க இருந்து. ஐயோ அழகு அழகு. முடியாது. உன்னால நான் படுற அவமானத்தை விட சாகிறதே மேல. வெளியே வந்து பேசிக்கலாம். இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ ஒரு வேலைக்கார கை என் மேல பட்டுதோ அதுக்கப்புறம் எதுக்கு இந்த உடம்பு? சுஜா அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத. இது மாதிரி தாலி கட்ட புருஷங்கிற பொருள் தான் உன்னை தொட்ட. அது தப்பா இருந்தா சொல்லிடுமே, நான் உன்னை தொடவே மாட்டேன். தயவு செய்து வெளியே வா. தொட மாட்டேன்னு சொல்லிய அந்த வாக்க காப்பாத்துறியா? காப்பாத்துறமா? அப்ப எந்த நிலைமையிலும் மீற மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா மீற மாட்டேன். போடுமா. கொஞ்ச நாள் நீ எங்கேயாவது போயிட. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இங்கே இருந்து மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கிறத விட எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா நில்லுங்கம்மா.
நீங்க அடையாளம் தெரியுதா ஐயா? தெரியுது. என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா ஐயா? பெத்த புள்ளைய கண்ணில கூட காட்டாம விட்டுட்டீங்களே. என்ன மன்னிச்சிருக்குமா? அந்த பாவத்துக்கு தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். உங்க மகன் வந்த உன்னதான் நான் தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு. நான் சந்தோஷமா இருந்தேன். அப்பதான் நீங்க வந்தீங்க. உங்க மகனை கேட்டீங்க. நான் சுயநலக்காரன் ஆயிட்டேன். ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து கேட்டிருந்தா கூட நான் அந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டேன். அன்னைக்கு சபுலும் சரியில்லையே. விதி வழியிடம். அதனுடைய சின்ன சின்ன செய்கைகளுக்கும் அர்த்தம் இருக்கு. உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் உன்னை விட்டு போயிடுமோன்னு நினைக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு அதை பறி கொடுத்துடாத. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பறிபோக விட மாட்டேன் சாமி. ஐயா வணக்கம் ஐயா. என்ன தெரியலீங்களா? நான் தான் குழந்தைய அடகுக்கு வச்சுட்டு போனவன். இந்த பாவிக்கு இப்பதான் குழந்தைய திருப்ப முடிஞ்சது. இந்தாங்க ஐயா பணம். என்னம்மா வளர்ற? வாசப்படியில விட்டுட்டு போன குழந்தை எத்தனை வருஷம் கழிச்சு வந்து தேனா அது இங்கே இருக்கும். என்னையா சொல்றீங்க? என் குழந்தை இங்க இல்லையா? உன் குழந்தை இங்க இல்ல. நீ போமா. ஐயா உண்மையிலே உங்களுக்கு தெரியாதா? தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போமா. ஐயா சுயநலம் என் கண்ணை மறைச்சிருச்சு. தாயும் மகனையும் பிரிச்சு இப்ப நான் பாவியாயிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என் பிள்ளைக்கு நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. நீங்க வளர்த்த என் பிள்ளைக்கு உங்க பொண்ணையே கொடுத்து கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, அதுலயே நீங்க பெரிய மனுஷன்னு நிரூபிச்சிட்டீங்க. கல்யாணம் நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன் ஐயா. அப்படியா? உங்க மகன் பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பானே. இல்ல, அவன் என் மேல ரொம்ப கோபமா இருக்கான். குழந்தைய வேணான்னு விட்ட குந்தி தேவி தெய்வம் ஆயிட்டான். திருப்பிக்கலான்னு விட்டேன்னா பாவி ஆயிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வீட்டுக்கு வாங்க, எல்லாம் சரியாயிடும். வேணா ஐயா, நான் தான் விட்டுட்டு போனேங்கிற நினைப்பிலேயே அவன் இருக்கட்டும். நான் அங்க வந்தா நீங்க தான் எங்களை பிரிச்சீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். என் மேல இருக்கிற கோபம் உங்க மேல திரும்பிடும். அவனுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சிடும். இவ்வளவு நாள் நான் தனியாவே இருந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் இப்படி இருந்துட்டு போறேன். என்னால உங்க உறவு கெட வேணாம் ஐயா. இவ்வளவு நாள் நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேட வேணாம். அதுக்காவது நீங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அப்படின்னா வேலைக்காரியா வரேன். எந்த காரணத்தை கொண்டும் நான் தான் அவனோட அம்மான்னு தெரியக்கூடாது. இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா வரேன் ஐயா. ஐயா, இவங்கதான் அழகோட மம்மிங்களா? இவ்வளவு பெரிய உண்மையா அழகிட்ட மறைக்க போறீங்களா? சில நல்ல விஷயங்களுக்காக சிலதை மறைக்க தப்பு இல்ல. இத வெளியே சொன்ன என்ன நடக்கும் என்ன தெரியுமா? நடக்கும்? உன்னை வேலையை விட்டு நீக்கி போடுவேன். ஆமா, இது பெரிய கம்ப்யூட்டர் வேலை. இங்கேயும் மாடுதான் கழுவுற, இன்னொரு இடத்துலயும் மாடுதான் கழுவு போறேன். மோட்டர் செலவு மனம் கொடுப்பா. நேத்தாப்ப அது இன்ஜின் அளவுக்கு ஹோட்டல் தான் மிஞ்சிட்டு இருக்கு. உனக்கு மெக்கானிக் தெரியல கொடு. அழகு, இவங்க வேலைக்காரிங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஐயா கிட்ட வேலை கேட்டேன். எல்லா வேலையும் செய்வேங்க. வேலை கொடுப்பீங்களா? உங்களுக்காக மத்தவங்க வேலை செய்ய வேண்டிய வயசுல எங்களுக்காக நீங்க வேலை செய்யணுமா? அம்மா, அம்மா என்னமா? அவங்க கஷ்டத்தை நினைச்சு ஏதோ அழுகுறாங்க. அவங்க இங்க இருந்தாங்கன்னா சுஜாவுக்கு உதவியா இருக்கும் என்ன கூப்பிட்டு வந்தேன். வாங்க.
பாக்குறேன். என்ன எங்க அம்மா இப்ப இருந்தா இப்படி இருப்பாங்கல்ல? ஆனா அவங்க இந்த மாடை இழுத்து கட்டுறான். வாங்க சுஜா, எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. உங்க மருமக திமிர பாத்தீங்களா? எஜமானி அம்மா தானே, அவங்க அப்படி இருக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஐயோ என்னால வாயை கட்டிட்டு இருக்க முடியலையே. நீ இருக்கணும், அப்படி இல்ல இந்த வீட்டுல இருக்க முடியாது. பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, மாப்பிளைக்கே பொண்ணு பிடிச்சாச்சு, தட்டை மாத்திக்க வேண்டியதானே? ஏன் தட்டை மாத்திரீங்க? அவங்க தட்டை அவங்களே வச்சுக்க வேண்டியதானே? சும்மா இருக்கு மாப்பிள. இருட்டுங்க. எங்கடா வந்த? சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் பேச தெரியாது, எல்லாம் நான் பேசிக்கிறேன். இதான் பொண்ணா? டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தன் ஏமாந்து பொண்ணு கொடுக்க வந்திருக்கான். அத வாழ்த்திட்டு போ, கெடுத்துறாத. இருங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன். மாப்பிளைக்கு என்ன போடுறீங்க? 5 பவுன் போடுவோம். 5 பவுனா? டேய் போதுண்டா. சும்மா இருங்க, உங்க பழம் உங்களுக்கு தெரியாது. மாப்பிளை சொக்க தங்கம், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இப்படி ஒரு மாப்பிளை கிடப்பாரா? எந்த கிட்ட பழக்கம் இல்லையா? எப்பாவது வெத்தலாவுக்கு போடுவாரு. வெத்தலவாக்கு மட்டும் தானா? எப்ப போட மாட்டாரு, எப்பாவது சிகரெட் குடிக்கும் போது போடுவாரு. சிகரெட் குடிப்பாரா? எப்ப குடிக்க மாட்டாரு, எப்பா தண்ணி அடிக்கும் போது குடிப்பாரு. குடிப்பழக்கம் உண்டா? வருஷம் பூரா குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும் போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு அதுவும் உண்டா? எப்பாவது வெட்டு குத்து இருங்க பேசுவோம். மூணு சரியில்லைன்னா அப்ப சந்தோஷமா இருப்பாரு. இப்படியாப்பட்ட மாப்பிளைக்கு என்ன சீர் கொடுக்க போறீங்க? கிணத்துல போட்டு தள்ளலாம் சொல்லுவேன். உங்களுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டான், என்ன பண்ணுவீங்க? செருப்பால் அடிப்பேன். ஐயோ யார பார்த்தா செருப்பால் அடிப்பேன். எங்க ஊர்ல வந்து என்ன பேசுறா? கல்யாணம் என்ன ஊச்சரா? அண்ணே, இந்த பொண்ணு லட்டனே இதை விட சூப்பரான பொண்ணு கட்டி வக்கிறேனே, என்னன்னு சொல்றீங்க? ஏன் அழுகுறீங்க? அண்ணே, நான் ஏதாவது தப்பு இருந்தா என்னை அடிச்சிருக்கண்ணே. அண்ணே, என் முகத்தை பாருங்க அண்ணே. அண்ணே பாருங்க அண்ணே. என்ன இவ்வளவு தூரம் சொல்ற கேட்காம போயிட்டே இருக்கீங்களா? அழகு, நான் என்ன திரும்பி வராத ஊருக்கா போறேன்? மனசு சரியில்லை, கொஞ்ச நாள் தானே வந்துடுவேன். அழகுக்கு அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு தான் பிராய்ச்சித்தை தேட போறேன். அழகு, இனிமே இவங்க உனக்கு அம்மா மாதிரி என்ன அம்மாவே தான். நான் வரேன். ஐயோ, ஏமா வயசான காலத்துல இப்படி கஷ்டப்படுறீங்க? கொண்டாங்க. வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முடியுமாப்பா? சரி, உங்களால என்ன வேலை முடியுதோ அதை பண்ணுங்க. அண்ணா இங்க வாங்க, பிடிங்க, கொண்டு போய் சேர்த்துங்க. இந்த இதை நீங்க எடுத்துட்டு போங்க. அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்திருந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. நான் உங்களை இந்த ரோடு போட்ட இடத்துல உங்களை பார்த்தேன்ல. ஆமா, உங்க மகன் கிடைச்சிட்டானாமா? கிடைச்ச மாதிரி. அப்படியா? இப்போ எங்க இருக்காரு? இங்கதான் பாருக்கான். எங்கேயா இருக்கான்? எனக்கு என்ன, உனக்கு என்ன? அட நீ வாப்பா. என் மகன் கிடைக்கிறதுல உனக்கு என்னப்பா அவ்வளவு சந்தோஷம்? 2 பேருமே தேடிட்டு இருக்கம்மா. யாருக்கு முதல்ல கிடைக்குதோ அவங்க சந்தோஷத்தை பங்கு போட்டுக்க வேண்டியதானே? சரிதானே? என்ன மாமா, என்ன இந்த ஆள்கிட்ட விட்டுட்டு எங்க அப்பா புண்ணியம் எடுத்துக்கு எங்கேயோ போயிட்டாரு. நான் சொன்னது என்ன செஞ்சீங்க? வக்கீல் வர போறாரா இல்லையா? எனக்கு மட்டும் என்னம்மா, உங்க 2 பேரையும் சீதாராமன் மாதிரி சேர்த்து வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசை. விலைக்கு ஒண்ணு தான் பாக்குறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. காலங்காத்தால வக்கீல் வராரு, அவர்கிட்ட பேசி அவங்கிட்ட இருந்து உன்னை அத்து விட்டுறேன். ஐயா, அவங்கதான் சின்னவங்க, விவரம் தெரியாம பேசுறாங்க. நீங்க வயசுல பெரியவங்க, 2 பேரையும் சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்றீங்களே. இத பார், வேலைக்காரியா ஒழுங்கு மரியாதையா வேலையை பார். இன்னும் இந்த வீட்டுல தூசு துரும்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. கரடி காண்டாமிருகம் எல்லாம் பேசும்போது இந்த அம்மா பேசக்கூடாதா? இந்த அம்மா யார் தெரியுமா? அதுக்கு இல்லம்மா, வயசுல பெரியவங்க சொன்னா கேட்டுக்க வேண்டியதானே. யோ, எங்க குடும்ப விஷயத்துல தலையிறதுக்கு நீ யாரியா? எதுப்பா குடும்ப விஷயம்? புருஷ முன்னாடி சேர்த்து வைக்கிறதா? எப்ப பார்த்தாலும் திண்ணையில உட்கார்ந்துட்டு அறுத்து விட்டுருவேன், துரத்தி விட்டுருவேன், விரட்டி விட்டுருவேன் பேசுறதா? ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சாயாது? இது பாருமா, என்ன உன் வீட்டு வேலைக்காரலாம் மரியாதையில பேசுறான். இதெல்லாம் கேட்டு நான் இங்க உட்கார்ந்து இருக்குமா? உட்காராத, எந்திரிச்சு குடுக்கணும்னு ஓடி போயிரு. அம்மாடி,
சொல்லவே கஷ்டமா இருக்குதுமா. அந்த அடகு பயலோட வாரிசு உன் வயித்துல வளருது. அழகு வேண்டான்னு நீங்க நினைச்சத ஆண்டவன் வேற மாதிரி நினைச்சிட்டான். பட்டு போயிடும்னு நான் பயந்த சந்ததி தழிச்சிருச்சு. அண்ணா எவ்வளவு வேலையை பாருங்க, சும்மா பாரு. அழகு அழகு கை கொடுமா. என்ன நீ சிக்ஸர் அடிச்சிட்ட, நீ அப்பா ஆயிட்ட. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, வைத்தியர் வந்து உன் பொண்டாட்டி கையை பிடிச்சு பார்த்துட்டு கர்ப்பா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. எப்படின்னா அது? உன் பொண்டாட்டி கர்ப்பா போய் எங்கேன்னு கேக்குற? உனக்கு தானே தெரியும். ஏன்னா குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? அமெரிக்கான்னு வைக்கி, இல்லன்னா ரஷ்யான்னு வைக்கி. என்ன ஊர் பேரை வைக்கிறீங்க? பழனி, திருப்பதி, மதுரைன்னு வைக்கிறீங்களா? இதெல்லாம் ஊர் பேர் இல்லையா? ஒண்ணு ஊரை பேரா வைக்கிறீங்க, இல்லன்னா பேருக்கு முன்னால ஊரை வைக்கிறீங்க. திருப்பூர் பாலு, கும்பகோணம் கோவிந்தசாமி, 4 காசு கைக்கு வந்தா பொள்ளாச்சியார், திண்டுக்கல்லார், காரைக்குடியார்னு வச்சுக்கிறது இல்ல. நான் போறேன், நீங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? ஒரு மாசம் நம்ம பண்ணைக்கு லீவு, யாரு வேலைக்கு வராதீங்க, ஓடி போயிருங்க. இன்னும் பாத்துட்டு இருக்கிற அதான் சிக்னல் கிடைச்சிருச்சுல, போய் அள்ளிக்க. இல்லிக்க சரி கிள்ளிக்க. என்னைய அது உண்டாயிருக்கான்னு சொன்னதுக்கே உதட்டு புடிச்சு கடிச்சு வச்சுட்டேன். இனி குழந்தை பிறந்தன்னு சொல்லி இருந்தா குழந்தை விட்டுட்டு எனக்கு மொட்டை அடிச்சு காது ஊத்திட்டு போட்டிருக்கேன். போப்பா. அவன் கருவை உன் வயித்துல சுமக்கிறதுனால உனக்கும் கௌரவம் இல்ல, இந்த குடும்பத்துக்கும் கௌரவம் இல்ல. அதான் மாமா, எப்படி கலைக்கிறது? கவலையப்படாத. இத பார், எள்ளும் வெல்லமும் வச்சிருக்கிறேன். இத கலந்து முழுங்கிட்டேன்னு வச்சுக்க, கரு கலைஞ்சிரும். அதுவும் இல்லன்னு வச்சுக்க, இத பார், எருமை பால்ல எருக்கம் பால கலந்து வச்சிருக்கிறேன். இத குடிச்சேன்னு வச்சுக்க, கருமம் தொலைஞ்சிரும். நல்ல வைத்தியம். குடிங்க. என்ன பாக்குறீங்க? நான் அப்பா ஆயிட்டேங்கிற நல்ல விஷயத்த சொன்னீங்கல்ல, அதுக்கு தேவையில்ல. இதுக்குன்னு பாக்குறீங்களா? என் வாரிசு அளிக்கிறதுக்கு வைத்தியம் சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் இது. இந்த அடியில தான் வைத்தியம் அவங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலை கக்க போறான். இன்னுமா வகுத்துக்குள்ள வச்சிருக்காரு? ஆட ஒரு பேச்சுக்கு தானே. அதானே பார்த்தேன். என் பொண்டாட்டிதான் புத்தி இல்லாம கலைக்க சொன்னால்னா நீ அதுக்கு ஒத்துக்கிட்ட பாரு. அதுக்காகத்தான் இந்த அடியில வாயில் இருக்கிற பல்லு பூரா கீழே கொட்ட போகுது. நீ பல்லாங்குடி ஆட தயாராயிரு. இதுவும் பேச்சுக்கு தானே? இது பேச்சுக்கா? இது நிஜம். அப்ப அதுவும் நிஜம். இனிமே எந்த பொண்ணோட கருவையும் கலைக்கணுங்கிற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அதுக்குத்தான் ஊர்க்காரங்களா என்னையா பண்றீங்க? ஜாதிக்காரன் கூட பார்க்காம ஏமலே கை வச்சேன் அந்த அனாதை நாய். அழகே, என்ன இருந்தாலும் வைத்தியர் வயசுல மூத்தவர் இருப்பான். அவரை நீ அடிச்சே தப்புப்பான். என்ன தப்பு? வயித்துல வளர என்னோட குழந்தைய கருவிலேயே சாகடிக்க பாத்திருக்கா? அவனை உயிரோட விட்டதான் தப்பு. அங்கேயே கொண்டு இருக்கலாம். யோ, கருவை கலைக்கு சொன்னதே இவன் பொண்டாட்டி தாயா. அதுக்கப்புறமா தான் நான் யோசனையை சொன்னேன். யோ, குழம்பு கூட்ட கலைக்க சொல்றோம். கையை வச்சு கலைச்சு பாரு. அது கொட்டுற கொட்டுல மண்டை நீங்க செத்து போயிருவேன். ஏமா நீயே கலை சொன்னியா? ஆமா, இந்த ஆளை நான் புருஷனா ஏத்துக்காதப்போ இவர் குழந்தைய சுமக்க நினைக்கிறதே தப்பு. மாமா, இவருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிருங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க. இப்ப என்னன்றாவா? நான் அவளை விட்டு ஒதுங்கி போன அவ்வளவுதானே? ஏன்பா வைக்கல, எங்க விவகாரம் கோர்ட் வரைக்கும் போய் நாங்க 2 பேர் விவாகரத்தை வாங்கினோம்னா எத்தனை வருஷமாக? 2 பேர் ஒத்துக்கிட்டா 1 வருஷம் ட்ரையல், அதுக்கப்புறம் 5 மாசத்துல முடிஞ்சிருவேன்.
நான் ஒத்துக்கல. அப்போ அது இழுக்குங்க 5-6 வருஷம். வருஷ கணக்கா எழுத்துட்டு இருக்காம இப்ப 5 நிமிஷத்துல அத்து விட்டுற. ஏன்னா பஞ்சாயத்து முடிவு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்லு. ஆனா அதுக்கு எனக்கு ஜீவனாம்சம் வேணும். என்ன தருவாங்க? ஆனா அழகு பேசுறதுல தப்பு என்னப்பா இருக்கு? விவாகரத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி பணக்காரியா இருந்தா புருஷனுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும், புருஷன் பணக்காரனா இருந்தா பொண்டாட்டிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். ஆனா இதுதானே எல்லாம். என்ன வக்கீல் பேசாம நிக்கிற? லட்சமா பணம் வேணுமா, வீடு வேணுமா, இல்ல நீங்க வேலை செய்யற தோப்பு வேணுமா, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏய், எங்களுக்கு அங்க அம்மா கொடுத்த உடம்பு இருக்குது, அந்த உடம்புல தெம்பு இருக்குது, மரம் ஏறி பொழைச்சுக்குவான். எதுக்குப்பா சுத்தி வளைக்கணும்? நேரா விஷயத்துக்கு வா. இவகிட்ட என்னோட சொத்து ஒண்ணு இருக்கு, அதை கூட சொல்லுங்க. அனாதை பயலுக்கு சொத்தா? அவன் வயித்துல வளர்றத குழந்தை, அது என்னோட சொத்து, என்னோட ரத்தம். அத அவ எனக்கு கொடுக்கறதா சொல்ல சொல்லுங்க. எனக்கு அவளுக்கு எந்த விதமான சொந்த பந்தம் இல்லைன்னு நானே எழுதி கொடுத்துறேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒத்துக்குங்க, நல்ல சான்ஸ். கேஸ் சீக்கிரம் முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் மாசம் தானே. சரி ஒத்துக்கிறேன். ஆனா நீ சொல்ல மீற மாட்டியே. வாங்கின கடனுக்காகவும் கொடுத்த வாக்குக்காகவும் பெத்த புள்ளைய வாசல்லையே விட்டு போனவங்க எங்க அம்மா. அதனால தைரியமா நம்பலாம். ஆனா ஒரு கண்டிஷன், எந்த வெள்ளங்கம் இல்லாம குழந்தைய பூ மாதிரி பெத்த என் கையில கொடுக்கணும். அப்படி இல்லாம எசகு பெசகு ஏதாச்சும் நடந்துச்சு, மறுபடியும் முழுசா ஒரு குழந்தை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் உன்னை கர்ப்பமாக்கிட்டே இருப்பேன். வேற ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். என்ன சொல்ற? குழந்தைய பெத்து கொடுக்கறேன், அதுக்கப்புறம் நான் இருக்கிற தசையை கூட நீ திரும்பி பார்க்க கூடாது. இது சரியில்லையே. தம்பி, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. உடம்பு என்னத்துக்கு ஆவறது? வந்து சாப்பிடு. வேண்டாமா, பசிக்கல. மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் வயிற்றுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சாப்பிடு. இத்தனை வருஷமா வயிற்றுக்கு துரோகம் பண்ணாம சாப்பிட்டு வந்தேன். யாருக்கு என்ன பிரயோஜனம்? அது என்னமோ தெரியலமா, என்ன பார்த்தாத்தே எல்லாருக்குமே வேண்டாம்னு தோணுது. பெத்த பிள்ளைய வேண்டாம்னு விட்டு போன அம்மாவை நீங்க எங்காவது பார்த்திருக்கீங்களா? எங்க அம்மா விட்டு போயிருக்காங்க. கட்டின புருஷன் பிடிக்கல, அத்து விட்டுருக்கன்னு ஊரை கூட்டி கேட்கிற பொண்டாட்டி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? என் பொண்டாட்டி கேட்டிருக்காமா. நாளைக்கு என் பிள்ளை என்ன வேண்டான்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் குழந்தை பிறந்தோன்னு என்கிட்ட கொடுத்துட சொல்லி சொன்னேன். இனிமே இன்னொரு சொந்தத்தை தேட என்னால முடியாது தாயம்மா. எங்க அம்மா என்ன அனாதையாக்குன மாதிரி என் பிள்ளைய நான் அனாதையாக்க தயாரா இல்லை. அனாதை ஆக்கணும்னு எந்த பெத்தவளும் நினைக்க மாட்டாப்பா. அப்ப அவங்க நிலைமை எப்படி இருந்ததோ. சரி, அதை விடு. ஏன் தாயம்மா, உனக்கு பிள்ளை இருக்குல்ல? இருக்குல்ல. ஏன் தாயம்மா, எந்த நிலைமை வந்தாலும் உன் பிள்ளை நீ அனாதையா விடுவியா? மனசு வருமா? எந்த அம்மாவுக்கும் வராது, ஆனா எங்க அம்மாவுக்கு வந்திருக்க. எங்க அம்மாவை பார்த்த நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும், ஏன் என்ன பெத்த? அப்படி இல்லை, இன்னும் ஏன் என்ன அனாதையாவே விட்டுருக்கு அப்படின்ட்டு. என்ன மூட்டையெல்லாம் அப்படி அப்படியே பிரிச்சு வச்சிருக்கிற? போ போ, அளந்து வை. இந்த வீட்டுல எது ஒழுங்கா இருக்கு நாம சரி பண்றதுக்கு? கூட இருக்கிறவங்களுக்கு அக்கறை இல்லைன்னா எனக்கு என்ன? வேலைக்காரி தானே, நான் ஏன் கவலைப்படணும்? நீ போ. ஏமா, இப்போ உங்களுக்கு என்ன? ஏதாவது சொல்றேன்னா நேரா சொல்லுங்க. இந்த டியாண்டோ விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அழகு கூட பழகுறவன் தானே நீ. அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அது எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு யோசிச்சிருக்கியா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை இதுல நம்ம பூந்து என்ன பண்ண முடியும்? அப்படி சொன்னா எப்படி? அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? நிறைய இருக்கு, ஆனா நம்ம சொன்னா கேட்பாங்களா? நாம சொல்றதெல்லாம் அவங்க கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. அதே சமயம் நல்ல விஷயங்களை சொல்லாமலும் இருக்க கூடாது. இப்ப என்ன சொல்ல சொல்றீங்களா, சொல்ல வேண்டாங்கிறீங்களா? பேச சொல்றீங்களா, பேச வேண்டாங்கிறீங்களா? இது பாரு, அவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். அதுக்கு நாம தான் வழி பண்ணணும். ஓ, பண்ணலாமே. ஒரு கைத்து எடுத்து 2 பேரும் ஒன்னா வச்சு இறுக்கி கட்டி கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருவோம். நம்ம அவுத்து விடுற வரைக்கும் பிரியவே மாட்டாங்க, ஒன்னாவே இருப்பாங்க. ஷோ, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? இங்க வா. எப்படி இந்த டிண்டனக்கடி வேறையா? விடுங்க, டமுக்கு டப்பா பண்ணிடுவோம். எப்ப அழகு, நான் தனியா வெட்டிட்டு இருக்கேன். கூட மாட 4 காய் வெட்டலாம்ல? இதுக்கு கூட தோண வேணுமா உங்களுக்கு? வெட்டுப்பா. என்ன தாய்மா இது? மஞ்சளுமா, நேத்துல இருந்து உங்க கால் வீங்கி இருக்குல்ல, மாசமா இருந்தா அப்படித்தான் இருக்கும். மஞ்சள் பத்து போட்டா சரியாயிடும்.
என்ன பாக்குறீங்க? புள்ளதாச்சி பொண்ணுக்கு சேவை செய்யறது புண்ணியம். அதெல்லாம் உங்களுக்கு எங்க கிடைக்க போகுது? இந்த காலை புடிச்சு வர்ற புண்ணியம் எங்களுக்கு வேண்டாம். என்னப்பா கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? மீசல மண்ணோட்டலைங்கிற மாதிரி பேசாதீங்க. அவங்க கூட என்ன பேச்சு? நீங்க சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இத பாருங்க, நீங்க நினைச்சா கூட எங்க அம்மாவோட காலு மட்டும் இல்ல, மூச்சு காத்து கூட தொட முடியாது. எது மூச்சு காத்து? நீ சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ரோசமன் வந்தா ரோசம் தான், வீராப்பன் வந்தா வீராப்பு தான். அவங்கள புள்ளத்தாச்சி ஆக்குனதே இவன் தான். அவன் தொட முடியாதா? தொட முடியுமா? அட நீங்க சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தொடறதுக்கு அருகதை இல்லைன்னு தானே எங்க அம்மா உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அருகதை எல்லாம் இல்லாம இல்ல, இந்த கரும்பு பிடிச்ச சொந்த வேணாண்டா நாங்க உங்களை விட்டு ஒதுங்கிட்டோம். ஏய் என்ன பேசுற? சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. புள்ள வேணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்கல்ல, அந்த புள்ளைய சரியா கவனிக்கலன்னா அது சவுலையா தான் பிறக்கும். அட டமுக்கிட்டப்பா, விட்டுருமா நாங்க? எங்க அழக பாருங்க, 6 அடி உசரத்துல கொடிக்கம்ப மாதிரி இருக்கான். அவங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போது அவங்க எப்படி கவனிச்சிருப்பாங்க? அவன் புள்ளைய அவன் கவனிக்காம விட்டுருவானா? அப்போ அந்த புள்ள பிறக்கிற வரைக்கும் புருஷன் தான் கவனிச்சுக்கணும். உங்களுக்கு தான் எங்க அம்மாவை நெருங்குறதுக்கே பயமாச்சே. யாருக்கு பயம்? என் குழந்தை வெளியே வர வரைக்கும் அவ கால் நிலத்துல படாம பாத்துக்கிறேன். யார் தடுக்கிறான்னு பாக்கலாம். நிறுத்து. ஓ அழகு, என்னது அந்த பொண்ணு வேலை பிடிக்க போறீங்க? அசிங்கம் இல்ல? டேய் பேபி, குறுக்க வந்து பொருளாத. சடப். அன்னைக்கே தொடக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினாங்கல்ல, மீறி தொட்ட சத்தியத்தை மீறி. இது எங்கேயோ வட சுட்ட எண்ணெய் குடிச்சிட்டு வந்திருக்குமா? பேபி, இங்க என்ன நடந்துன்னு தெரியாம உள்ள பூந்து குழப்பாரு பேபி. நீங்க தான் குழப்பறீங்க. அன்னைக்கு அழக அந்த அம்மா என்ன திட்டினாங்க, இப்ப போய் களை பிடிச்சா நம்மளுக்கு அவமானமா இல்ல? பேபி, அன்னைக்கு வராத ரோசம் இன்னைக்கேமா உனக்கு பீரிட் அடிக்குது? அழகு, அவங்க விட்டது சவால் தான். அளவுக்கு சத்தியம். பேபிக்கு என்ன சவால் தாண்டி? சத்தியம். பேபி ராஜா சவால் தாம்மா. சத்தியம். பேபி சவால் தான் பேபி. சத்தியம். டேய் பேபா, சவால் தான்டா. அழகு, இந்த பேபி எலிபென்ட் பேச்ச கேட்டு நீ குழம்பிடாத. உன் பொண்டாட்டிக்கு குழந்தை கொழுக்கு முழுக்குன்னு சிகப்பா பிறக்கணும்னா நீ போய் கவனி. இல்லன்னா இவ மாதிரி கரிச்சட்டியாட்டு தான் பிறக்கும். நீங்க மட்டும் சேப்பா. நான் சிகப்பு தான்டா. என்ன அதிகாரம் பண்ற? உட்காரு. ரொம்ப ரகலை பண்ண காலை கழிச்சு துப்பிடுவேன். நான் பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனா இருப்பேன். அப்புறம் பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரே அலம்பல் தான், என்ன பண்ணுவேன் நடக்கவே தெரியாது. நான் கொடுத்த சத்தியத்தை மீறி உன்னை தொடரன்னா உன்னோட அழகான காலை பாக்குறதுக்காக இல்ல, என்னோட குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ரொம்ப சிறுத்துக்கிட்டு எட்டி வாய் மேலே மிரிச்சு போடு. கம்மன் கடை. நம்ம ஜூனியருக்கு ஆயில் பாத் எடுத்து விடுறேன். கை எடுக்கறியா இல்லையா? இருபாரு, நீ ராத்திரி எதையோ நினைச்சு தூங்காம இருப்ப, அதனால உன் உடம்பு சூடா இருக்கும். சூடாச்சுன்னா உள்ள இருக்கிற நம்ம ஜூனியருக்கு ஆபத்துமா. அவர் எப்பவுமே ஏர் கண்டிஷன் லெவலியே வச்சிருக்கேன். அதுக்காக இந்த ஏய் இதெல்லாம் வேணாம், முதல்ல வெளிய போ. ரொம்ப ரகலை பண்ணேன்னா அப்புறம் உடம்பு பூரா எண்ணெய் பூசிடுவேன். கம் ஆன். பூக்களின் அழகு ஒரு தினமே, பூவையின் அழகு சில தினமே, அழியாத அழகு அன்பினிலே. கூந்தலின் அழகு உதிரும் வரை, கோபுர அழகு இடியும் வரை, அன்புக்கு அழகு இறுதி வரை. உன்மனம் உன்னையே தூரமாய் வைத்ததே, அது உனக்கென்று உறவானதா? சங்கீதமும்
உனக்கு என்ன குழந்தை வேணும்? ஏன் சாமியார்ட்ட போய் விபூதி கபூதி வாங்கி வச்சிருக்கீங்களா? சாமியாரா? அவனுக்கு என்ன தெரியும்? திருட்டு பசங்க எல்லா சாமியாரையும் ஜெயில் இருக்கானுங்க. நான் சொல்றேன் உனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு. எப்படி? உன் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கா. வலது பக்கம் திரும்பி படுத்திருந்தா ஆம்பளை புள்ள பிறக்கும், இடது பக்கம் திரும்பி படுத்திருந்தா பொம்பளை புள்ள பிறக்கும். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் ஆல் இந்தியா கிழவிக்கு கண்டுபிடிச்ச சயின்ஸ்மா. வா. நல்லா ஞாபகம் வச்சுக்க. வலது பக்கம் ஆம்பளை, இடது பக்கம் பொம்பளை. லுக். என்ன இது சயின்ஸ் சண்டிஸ் இருக்குது? சயின்ஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் அடிச்சிருச்சுமா. சுஜாமா அழகு, இப்போ ஒண்ணு கெட்டு போயில. இப்போ முண்டாட்டி எந்திரிக்க போறா. கையூனித்தா எந்திரிப்பா. வலது பக்கம் கையூனி எந்திரிச்சா ஆண், இடது பக்கம் கையூனி எந்திரிச்சா பெண். இதுவும் சயின்ஸா? நோ ஹிஸ்டரி. சுஜாமா பார் எந்திரிக்க போறா. பார். உள்ள கரைக்கு பொம்பளை கை உண்டி இருக்கலாமா? நார்மல் டெலிவரி சிசரி வரையும் போறோம். என் கையை பிடிச்சி எந்திரிமா? எந்திரி. அப்படியா? அப்படி. ஆடா நாயே. இது என்னது சயின்ஸா ஹிஸ்டரியா? ரெண்டு இல்லப்பா, இது ஜாகிரபி. உலக உருண்டு மாதிரி வந்து மொத்தத்தையும் கெடுத்துட்டான்ப்பா. இவன் எச்சி சோத்தை இவனையே திங்க வச்சு சாகடிக்கணும். அது எப்படி? அவ்வளவு விஷம்பா. அன்னைக்கு ஒரு நாள் இவன் சாப்பிட்டு தட்டுல சோறு வச்சிருந்தா நல்ல பாவம் திருட்டு அங்கேயே செத்து போச்சு. ஐயா, அவ்வளவு கொடியவன். வெயில் வரும் முன்னே கொடை பிடித்தார், வேர்த்திடும் முன்னே விசிறி விட்டார், உறங்காமல் கண்ணும் சிவந்து விட்டார், உனக்கென தன்னை கொடுத்து விட்டார், சுடுமொழி சொன்னாய் பொறுத்து விட்டார், தாயாகி உன்னை ஜெயித்து விட்டார், பாரடி பைங்கிளி காதலன் சந்நிதி, அதில் ஒரு தெய்வம் இவன் அல்லவா, உனக்காகவே இவன் வாழ்கிறான், எதற்காக உந்தன் வாழ்க்கை நீ சொல்லடி, தனித்தனி வாழ்வில் அர்த்தம் கிடையாதடி, காலமெல்லாம் அடி காலமெல்லாம் இவன் உன்னோடு உன்னோடு ஏன்டா ஒதுக்குற? ஆடி வாங்க போற சும்மா இரு. என்னம்மா உனக்கு நீயே பேசிட்டு இருக்கிற? இல்ல மாமா, குழந்தை வயித்துல ஒதுக்குது, ராத்திரிலாம் தூங்க விட மாட்டேங்குது. எப்ப மாமா குழந்தை பிறக்கும்? அது கொஞ்ச நாள்ல வெளியே வந்துரும். அது தூக்கி அழகர் சாமிகிட்ட கொடுத்தா அது அவன் பாத்துக்குவான். கண்டிப்பா கொடுக்கணுமா? அன்னைக்கு ஏதோ அவசரத்துல ஒத்துக்கிட்டேன், ஆனா இப்ப தோணுது ஏன் கொடுக்கணும்னு. குழந்தையும் என்கிட்ட இருக்கட்டும், அவரும் ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே. அவன் உன்னை நல்லா மாத்திட்டாமா. அவன் இன்னும் நினைச்சானோ அதை நடத்தி காட்டிட்டான். என்ன மாமா சொல்றீங்க? அவன் ஒரு நிபந்தனை போட்டானே, அது என்ன தெரியுமா? உன் வயித்துல குழந்தை வளர வளர பாசமும் வளரும். அந்த பாசத்தை தான் பக்கம் திருப்பணும்னு நினைச்சான். அவன் நினைச்சது நடந்துச்சு. அவன் ஜெயிச்சவன் போல இருக்குமா. இப்ப என்னதான் மாமா பண்ண சொல்றீங்க? உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவன் இங்க இருக்க கூடாதுமா. அவன் இங்க இருந்தா உன் மனசு சுத்தமா மாத்திடுவான். அது வரைக்கும் அவரை எங்க மாமா அனுப்புறது? இவனை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிடுறேன். என் மருமக ஒரு வேலைக்காரங்கிட்ட தோக்க கூடாதுமா. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சு, நான் உயிரோடு இருக்க மாட்டேன். சரி, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. ஏம்பா பேச்செல்லாம் ஒரு டைப்பா இருக்கு. பொண்ணுங்க புத்தி தான் நமக்கு தெரியுமேடா. அவங்களுக்கு பாசம் எவ்வளவு இருக்குதோ ரோஷமும் அவ்வளவு இருக்கும். அவன் பாசத்தை வச்சு விளையாடினா நாம ரோஷத்தை வச்சு விளையாடிடுவோம். ஐயா, கூலி கொடுக்குற முதலாளி நீங்க, உங்க பிள்ளைய நாங்க எப்படிங்க அடிக்க முடியும்? என்ன இந்த நேரத்துல போய் முதலாளி தொழிலாளியும் பேசிட்டு போலீஸ் வரப்போது சீக்கிரமா. ஏம்பா எதுக்கு இவங்க கிட்ட பேசிக்கிட்டு, பேசாம நீயே என்னடி? டேய், பெத்த புள்ளடா நீ. உன்னை எப்படா நான் அடிக்கிறது? போங்கடா. டேய், நீ நில்லு. நீதான் இன்னைக்கு இவனை அடிக்கிற. 1000 ரூபாய் கூலி. ஐயா மூஞ்ச பார்த்து. ஓ, உனக்கு மூஞ்சுதான் பிரச்சனையா? நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன், நீ அடி. டேய், நீ அடிக்கிற அடியில போலீஸ் நம்பரும். சுஜா, நீ வாமா. ஆஹா, ஆரம்பிச்சிருச்சு. நம்ம திட்டம் மட்டும் ஜெயிச்சிருச்சு. அழகர் சாமிக்கு 6 மாசம் ஜெயில் சோறு தான். ஆமா, நீ போலீஸுக்கு சொல்லிட்டேன். என்ன இந்த பக்கம் வர? என்ன இருந்தாலும் உங்க பையனை அடிக்க முடியுங்களா? அதான் சாட்டி போட்டு உடையாண்டேன். அப்போ மேல யார் அடிச்சிட்டு இருக்கா? பையன் ஏன் பையன் இல்ல, அதான் அவனே அடிச்சுக்கிறான். ஐயோ அப்பா, குடிக்கிற நாய கேட்க சொன்னா எப்படி அடிப்பா? ஐயோ அப்பா, எனக்கு போடுறா. ஐயோ ஏண்டா? நீயா? நானே தான். ஆனா திருவாத்தா, நீங்களே உங்களை அடிச்சுக்கிட்டு
நான் உங்களை அடிச்சதா சொல்லி என்ன போலீஸ்ல மாட்ட வைக்கலான்னு பாத்தீங்க. எதுக்கு அனாவசியமா போய் சொல்லணும்னு சொல்லிட்டா நானே வந்து உங்களை சாத்திட்டேன். எப்படி வாஸ்து லைட் போட்டு அடிக்கலாமா இல்ல ஆஃப் பண்ணிட்டு அடிக்கலாமா? லைட் போட்டடி நான் பாக்கறேன். அப்படியா? வாங்கியா? என்னடா இவன் சிரிச்சுட்டே வரானு பாக்குறீங்களா? நான் சிரிச்சிட்டு இருந்தா நம்ம கோபமா இருக்கேன்னு அர்த்தம். உங்க முதலாளி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாரு. நீங்க யாராவது தப்பு பண்ணீங்களா? நாங்க எந்த தப்பும் பண்ணலீங்க ஐயா. என்ன ஐயா நாங்க வேலை பார்க்குற முதலாளிக்கும் ஒரு பிள்ளைக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சிங்க ஐயா. பைத்தியம் பிடிச்சிருக்கா? எங்க முதலாளி தான் பெத்த பிள்ளைய அடிச்சாதான் கூலிய கொடுப்பாங்கிறாரு ஐயா. கன்ஃபியூஷன். எங்க என் முதலாளி? ஐயோ அப்பா! சும்மா வேலைக்கு பார்த்தா உனக்கு போர் அடிக்க. நீ ரெண்டு சாட்சி இருந்தா நான் அடிச்சா செத்து போயிடுவாப்பா. எதுக்கு சொல்லுற? அடிச்சு போல வார வாரம் ஆயிருக்கு. அறிவு உனக்கு? ஷட் அப். சார் வாங்க சார், வந்து இந்த அநியாயத்தை பாருங்க சார். எல்லாம் வெளியே கழுவி பண்ண. எத்தனை நாள் எப்படி இருக்கார்? இன்னைக்கு தான் சார் ரொம்ப தீவிரமாயிருச்சு. இன்னில இருந்தா இது இப்படியே விடக்கூடாது. விட்டா தெரு தெருவா வேட்டி சொக்காவை கிழிச்சிட்டு அலைய வேண்டியதா. அப்படிதான் சார் ஆயிடுச்சு. அந்த அழகர் சாமி வந்து என் பையன் நொங்கு நொங்கு நொங்கிட்டான் சார். சாமியே இறங்கி வந்து நொங்கு நொங்கு நொங்குறானா? அத நான் அவசியம் பார்க்கணுமே. வாங்க சார் வந்து பாருங்க. போலீஸ்கார வராருப்பா. ஏய் இவால முடிஞ்சா நான் தான் உன்னை அடிச்சேன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கா. புடிச்சுக்கா. வாங்க சார் வாங்க, வந்து இந்த அநியாயத்தை பாருங்க சார். இத பாருங்க சார். ஐயோ உன்னை யாருமே நடிச்சது? அழகர் சாமி அடிச்சா சார். மடையா மடையா, இங்க யாருமே கிடையாது. பைத்தியம் பிடிச்சு உடனே அடிச்சிட்டு என்கிட்ட பொய்யா சொல்ற? சார் அது வந்து உள்ள வரும்போது உங்க வேலைக்காரங்க சொன்னாங்க கூலி கொடுத்து அவங்களை அடிக்க சொன்னீங்களாமே. சார் என்ன யாரும் ஏமாத்த முடியாது சார். சத்தியமா அழகர் சாமி தான் சார் அடிச்சாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். அழகர் சாமி தான் அடிச்சது. சாமி குத்தம் பண்ணா சும்மா விடுமா? அதுக்கு ஆடு வெட்டி பொங்கல் வச்சு 2 பேரும் மொட்டை அடிச்சுக்க. ஐயோ டேய், உண்மையிலேயே அம்மாவும் நானும் போட்ட பிளான்ல தான் இன்னைக்கு அழகு சுஜாவும் டச்சிங் அதெல்லாம் இல்ல, நான் போட்ட பிளான் தான். இல்ல நாங்க போட்ட பிளான். எதுக்குப்பா சண்டை சும்மா போடுறீங்க? இருக்குமா? இன்னைக்கு அவன் ஒரு பல்லையாவது புடிங்கிறான். உண்மையிலே நாம அவங்கள ஏமாத்திட்டு இருக்கோம். சுஜாவும் நம்மள நம்புறாங்க. எத்தனை நாளைக்கு தான் அவங்க நம்ம கிட்ட ஏமாற போறாங்களோ. உண்மையிலே அவங்க ஒன்னா சேரணும்பா. அதுதான் நமக்கு சந்தோஷம். வேலைக்காரி புத்திய காட்டியே. இங்க இருக்கவங்கள அந்த ஆள் பக்கத்துல இருக்காங்கன்னு நான் ஒண்ணு நம்பினேன். ஆனா நீ என்ன ஏமாத்திட்டல. இனிமே நீங்க இருக்க கூடாது. வா வெளியே. அம்மா ஏப்பா வயசுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. திமிரு பிடிச்ச நாய் ஒண்ணப்பா. தம்பி படிமா 1000 படிச்சிருக்கலாம். படிச்ச மரிக்கு தெரிய வேண்டாம். தம்பி, உனக்கு என் மேல மதிப்பு இருந்தா நான் சொல்றதை கேளு. நீங்க போங்கம்மா உள்ள. ஏமா தருக்கு நாளை கிள்ளி பிடிக்கிறவ. அவளை கண் கலங்காம பாத்துக்க வேண்டிய நம்மளே கை நீட்டி அடிக்கலாமா? இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். இப்ப என்னால இன்னொரு பிரச்சனை வர வேண்டாம். அதுக்காக உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றா? எங்க போவீங்க? அம்மா உள்ளதானே வர வேண்டாம் சொன்னாங்க. தோட்டத்து பக்கம் இருந்துட்டு போறேன். இன்னொரு தடவை உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுப்பா. எனக்கு உன்னை விட்ட வர யாருப்பா இருக்கா? ஐயோ அப்பா மெதுவாப்பா. அடிப்பட்டா வலிக்கத்தாண்டா செய்யும். எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாவி பயப்புள்ள. என்ன மாமா கூப்பிட்டு அமிச்சிங்களா? ஆமா, இந்த மருந்த சுஜா கிட்ட கொடு. நான் கொடுத்து விட்டதா சொல்லு. ஆமா, என்ன ஊரு பூந்து உரி உரி உரிச்சிருக்கான். அவன் பொண்டாடி மருந்து கொடுத்து அனுப்புறீங்களே. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லப்பா. இத்தனை நாளா அறிவு இல்லாம தாண்டா வாழ்ந்துட்டேன். என் புள்ளைய அடிச்ச அந்த அநாத நாய்க்கு புள்ளையே பிறக்க கூடாது. என்னப்பா சொல்ற? நான் கொடுத்திருக்கிறது மருந்து இல்லடா, விஷம். அத குடிச்சதும் சுஜா செத்து போயிருவா. ஏற்கனவே சுஜாவுக்கும் அழகுக்கும் ஒத்துமை இல்லைன்னு ஊருக்கே தெரியும். அவ செத்து போயிட்டாள்னா இவன் தான் அவளை கொன்னுட்டான்னு பழி போட்டு உள்ள தள்ளிடலாம். அடடா வேலை செஞ்சது போய் போடுங்க கீழே. வாங்க சாப்பிடலாம். என்னப்பா நீ போய் எடுத்துட்டு வந்திருக்க? அம்மா எனக்கு சோறு போடுறதுக்கு ஆள் இல்ல. உங்களுக்கு சாப்பாடு கொண்டு ஒரு சாக்கில் நானும் ஒரு 4 வயசு சாப்பிட்டுக்கலாம்ல, அதுக்காக வாங்க. மா வைத்தியர்கிட்ட ஏதோ மருந்து கேட்டிருந்தீங்களா? கொடுத்துட்டு வர சொன்னாரு.
நேற்று அவங்க வீட்டு நடந்துகிட்ட வரத்துக்கு இன்னும் அவள் 4 சாத்தி சாத்திருப்பேன். அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து என் கையை கட்டி போட்டீங்க. அழகு அவ ரொம்ப நல்லவப்பா. அவ வளர்ந்த சூழ்நிலை அப்படி. சீக்கிரம் திருந்திடுவா. என்னமா நீங்க சாப்பிடுமா? நீ சாப்பிடுப்பா. நீ சாப்பிட்டா என் வயிறு நிறைஞ்சிரும். அழகே, இங்க என்னப்பா பண்ற? ஐயா வர்றாரு, ஸ்டேஷன் போகணும், டைம் ஆச்சுல. ஐயா வர்றாங்களா? ஆமா, இன்னைக்கு தான் வர்றாரு. ஐயா என்ன காப்பாத்துங்களே. என்னாச்சுப்பா? பாம்பு கடிச்சிச்சுமா. ஐயோ, என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? தூக்குங்க, ஆஸ்பத்திரிக்கு போலாம். அம்மா, வெறும் வயித்துல மருந்து சாப்பிடாதீங்க. நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் பால் காய்ச்சி வைக்கிறேன், அதுல கலந்து சாப்பிடுங்கம்மா. நீங்க வெளியே இருங்க. அழகு, ஐயா காத்துட்டு இருப்பாரு, வாப்பா போலாம். இப்படி விட்டு எப்படி நான் போறது? டாக்டர் பயப்படும்படியா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஐயா, என்னங்க அது மாட்டு வண்டியில வர்றீங்க? எவ்வளவு நேரம் ஸ்டேஷன்ல நிக்கிறது? அவர் கண்ணு முழிச்சிட்டாருமா, நீங்க போய் பார்க்கலாம். சரிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு சொல்லாத. அழகு இல்லைன்னா உன்னை இங்க கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன் அழுவுற? என் உசுரை காப்பாத்துற குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டோமா? என்ன சொல்ற? வைத்தியர் மருந்துல கலந்த விஷத்தை சுஜா மாட்ட கொடுத்துட்டோமா? அதை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து. அதை அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி தடுத்துடுங்கம்மா. நீங்க சீக்கிரம் போகணும். சுஜா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். என்ன அப்படியே தான் இருக்காளா? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். உட்காருங்க, போலாம். அந்தப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன். எங்க நல்லா இருக்காங்க? உங்க பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ணே, என்ன நீ சும்மா இருப்பா. இனிமே என்னால பேசாம இருக்க முடியாது. பொண்ணு நல்லா இருக்கா, பொண்ணு நல்லா இருக்கான்னு கேக்குறீங்களே, அந்த பொண்ணு அந்த அம்மாவை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா தெரியுமா? எதையுமே சொல்ல விடாம என் வாயை கட்டி போட்டீங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லத்தான் போறேன். அழகு, சுஜா அவங்கள அடிச்சாள? அதை பார்த்துட்டு நீ சும்மா இருந்தியா? அவன் என்ன பண்ணுவான்? அதான் ஆளாளுக்கு சத்தியம் வாங்கிட்டீங்களே. சத்தியமா? என்ன சத்தியம்? ஐயோ அழகு, உன் பொண்டாடி அடிச்சது வேலைக்காரி இல்ல, உங்க அம்மாவை. ஆமா அழகு, அவங்கதான் உன் அம்மா. வைத்தியர் கொடுத்த மருந்து குடிக்காதீங்க. நான் தான் உள்ள வர வேண்டாம்னு சொன்னேன்ல, ஏன் வந்தீங்க? நான் போயிடுறேம்மா. ஆனா இது குடிக்காதீங்க. ஏன்? இதுல விஷம் கலந்துருக்குமா? நீ சொல்ற பொய் எல்லாம் என்னால நம்ப முடியாது. பேசாம வெளியே போ. ஐயோ, நான் சொல்றத நம்புங்க. இந்த மருந்தை குடிச்சா உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு மட்டும் இல்ல, உங்க உயிருக்கு ஆபத்துமா. நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு தான் அவங்க உன் அம்மான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. எப்படியாவது தாயும் மகனையும் ஒன்னா சேர்த்துடலான்ற நம்பிக்கையில தான் நான் அதை ஒத்துக்கிட்டேன். கடைசி காலத்திலேயாவது அவங்க உன் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பாங்களேன்னு நான் நினைச்சேன். நான் ஊர்ல இருந்து வந்ததே உனக்கு உங்க அம்மாவை அடையாளம் காட்டணும் தான். நான் முதல்ல எங்க அம்மாவை பார்க்கணும். என் மாமா மட்டும் இல்லனா இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன கொன்னுருப்பாங்க. என் மாமன் பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் யார் மேலயும் பழி போடணுங்கிற எண்ணத்துல இதை சொல்லல. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நீங்க யாரு சொல்றதுக்கு? நான் குடிப்பேன். சுஜா, நான் சொல்றதை கேளு. ஆஃப்டர் வேலைக்காரி, நீ என் பேர் சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? ஐயோ, எப்படி நான் உனக்கு புரிய வைப்பேன்? அதை கொடு. மரியாதை கேக்குறேன், அது கொடு. இல்லம்மா, இதுல விஷம் இருக்கு. என் பிள்ளை மேல ஆணையா சொல்றேன். எனக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இத வேற யாராவது கொடுத்திருந்தா நீ சொன்னதை நான் நம்பி இருப்பேன். ஆனா நீங்க மாமா கொடுத்தமிச்சது அத விஷம் இருக்குன்னா நான் நம்ப மாட்டேன். குழந்தை அடம் பிடிச்சா அடிச்சு திருத்தலாம். குழந்தைய சுமக்கிறவ நீ அடம் பிடிக்கிறியம்மா. சுட்டாதான் நெருப்பு நம்புவியா? தப்பானவங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியம்மா. உன் அம்மா மாதிரி இருக்கிற என் பேச்சு நம்ப மாட்டியா? இத தூக்கி எறிஞ்சிடலான்னு தான் வந்தேன். ஆனா இந்த விஷம் மறுபடியும் ஏதோ ஒரு ரூபத்துல இந்த வீட்டுக்குள்ள வரும். அது வராம இருக்கணும்னா அவங்க நல்லவங்க இல்லைன்னு நீ நம்பணும். அதுக்காக நான் இதை குடிக்கிறேன்.
பிறந்ததுல இருந்து நான் யாருக்கும் உபயோகப்படல. நல்ல பொண்டாட்டியா இருக்கணும்னு நினைச்சேன். 2 வருஷத்துல புருஷன் செத்து விதவை ஆயிட்டேன். நல்ல தாயா இருக்கணும்னு நினைச்சேன். பொந்த உடனே குழந்தைய தொலைச்சு அனாதை ஆயிட்டேன். நீ என் மருமக மாதிரி இருக்கிற, உனக்கு ஒரு நல்ல மாமியாரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ என்ன சாவ சொல்ற? பரவாயில்ல, என் பேச்சுக்கு மதிப்பு இல்லைனாலும் என் சாவுக்கு மதிப்பு இருக்கும்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன். அதுக்கப்புறமாவது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க. அம்மா, அழகிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். உங்க புள்ளம்மா எனக்கு அம்மா இருக்காங்க. நான் அனாதை இல்லை. இல்லம்மா, நான் உனக்கு துரோகம் பண்ணலப்பா. இல்லம்மா, நான் தான் பாவம் பண்ணிருக்கேன். இல்லாட்டி இத்தனை நாளா நீங்க தான் என் அம்மான்னு எனக்கு தெரியாம இருந்திருக்குமா? சொல்லுங்கம்மா, என்னது? ஏமா, என்னமாச்சு உங்களுக்கு? வைத்தியர் கொடுத்த மருந்துல விஷம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் நம்பல. அது அவங்களே குடிச்சிட்டாங்க. என்னமா அது? ஏன் இப்படி பண்ணீங்க? உன் பிள்ளைக்கு பாட்டி வீட்டுல இருந்து சீர் செய்யணும்ல. என் உசிரை தவிர வேற ஒண்ணும் இல்லப்பா. புருஷனுக்காக பெத்த பிள்ளைய அடகு வச்சேன். அந்த பிள்ளைக்காக என் உசிரை கொடுக்கறது எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியலப்பா. நான் வரேன். அம்மான்னு கூப்பிடுறா எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தது. கூப்பிடுற நேரத்துல போறேன்னு சொல்றியம்மா? எனக்கு கொடுத்து வைக்கலப்பா. குழந்தைய சுமக்கிறவங்க அதை பெத்து வளர்க்கறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். எனக்கு அது இல்ல. அண்ணா, டாக்டர் கூப்பிடுவான். வேணாம். உனக்கு என் மேல கோபம் இல்லையே? எந்த தாயும் தன் பிள்ளைக்கு செய்யாத பாவத்தை நான் செஞ்சுட்டேன். மத்தவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டாலும் நீ என்ன மன்னிச்சிருப்பா.
என்ன மருமகளே, ஏன் இங்க வந்தீங்க? என் அப்பா என் புருஷன் எல்லாத்தோட உங்களை தானே அதிகமா நம்பினேன். இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்களே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நாங்களும் ஒண்ணு சும்மா வரல. உன்னை இப்படியே விட்டுட்டா கோர்ட்டு கேஸ் போலீஸ்னு போயிட்டே இருப்ப. பிரச்சனைன்னு வந்தா அத கட்டறுத்து விட்டு ஒரு முடிவு கொண்டாந்துடணும். அதான் புத்திசாலித்தனம். உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த குடும்பத்தையும் அழிச்சோன்னு வச்சுக்க, மொத்த சொத்துக்கும் வாரிசு நாங்க தான். கோடீஸ்வரன் ஆயிட்டா கோர்ட்டு போலீஸ்ல ஒண்ணும் பண்ணாது. என்னப்பா இவட்ட போய் வளவளம் பேசிக்கிட்டு? அட வாடிடா வாடி. அழகண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே சொத்தெல்லாம் விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாரு. கூடவே பெரியயாவும் போயிட்டாருமா. என்னை விட்டு போகாதீங்க, நான் உங்களை போக விட மாட்டேன். நீ கேட்டபடி விடுதலை பத்திரம்,
சொத்து எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. எங்களை விட்டுடு, நாங்க எங்கேயோ போறோம். எனக்கு எதுவுமே வேணும். எனக்கு என் புருஷன் வேணும், என் குழந்தை வேணும். உன்னோட ஆணவத்துக்கு திமிருக்கு என்னால சேர்ந்து வாழ முடியாது. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க. அந்த சுஜா செத்து போயிட்டா, என்ன அனாதைக்கிட்டு போயிடாதீங்க. அழகு, அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உங்க அம்மாவோட ஆசையே நீ அந்த பொண்ணு சேர்ந்து வளர்த்தன. அந்த ஆசைக்கு தானே அவங்க உயிரையே பலி கொடுக்க வேண்டியதா போச்சு. இப்ப நீ ஒன்னா சேரலன்னா அந்த அம்மா உயிரை விட்டதுல அர்த்தமே இல்ல. பிறந்ததுல இருந்தே அழ தெரியாதவன் இன்னைக்கு நீதான் வேணும்னு உன் காலை பிடிச்சு அழுகுறான்னா அவ ஆணவம் செத்து போச்சுன்னு அர்த்தம். அவளை மன்னிச்சு நீ ஏத்துக்க. உன்ன மாதிரியே உன் குழந்தையும் தாய் இல்லாம அனாதையா வளர வேணாம். என்ன மன்னிச்சிடுங்க. போதும் போதும், ஸ்டாப் ஸ்டாப். எல்லாத்தையும் குழந்தைக்கே கொடுத்தா அளவு கொஞ்சம் மிச்சம் வையே. பையன் ரொம்ப காஞ்சி கிடக்குறான். செம்மறி கொழுந்து சொக்கி சொக்கி செவந்ததென்ன வெக்கமா, கல்யாண வெக்கமா. முடி மறைச்சதெல்லாம் பார்த்து ஆசை வச்சா நிக்குமா, சொக்காம நிக்குமா. அழுங்கி குலுங்கி நடக்குற